அற்புதர் 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 அற்புதர். நீர் நல்லவரப்பா, நீர் பெரியவரப்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். Amen. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. எல்லா கனமும் மகிமையும் உமக்கு Thank you செலுத்துகிறோம் Jesus, அப்பா. thank you Jesus, ஆமென். thank you கனத்துக்கு Jesus. பாத்திரர், நீர் பாத்திரர், மாத்திரர், நீ பாத்திரர், நீ பாத்திரர், நீ பாத்திரர். பரிசுத்தர், ரேமா பரிசுத்தர், ஷாதல ரதல வாஷி பிலிபிரியா துலதியா துலதிபி. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. நீர் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவர் அப்பா. உயர்ந்தவரே உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்பா. அமராஜா உம்மை உயர்த்துகிறோம். இந்த இரவு நேரத்திலும் அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அமராஜா எஸ்அப்பா, இந்த இரவு நேரத்தில் உங்கள் மகிமை உங்கள் வல்லமை வெளிப்படணும் அப்பா. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கணும். ஒவ்வொரு மனுஷர்களையும் அது தொடணும் அப்பா. எஸ்டர்டே எஸ்டர்டே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உங்கள் வல்லமை பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த ஆராதனையில் இணைகிற இசப்பா, அந்த ஜெபத்தில் இணைகிற அமராஜா, அந்த விடுதலையின் ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் சுவாமி. அமராஜா, உன்னதமான என் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். சமாதானத்தின் தேவனின் அற்புதத்தை செய்யணும். அதிசயத்தை நீருடைய பிள்ளைகளை காண பண்ணணும் அப்பா. உன்னதமானவரே உமக்கு கோடி நன்றிகள். இந்த வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை என் ஆண்டவர் நீர் பிரகாசிக்க செய்யணும். அமராஜா இயேசுவே, எங்கள் நல்ல மேய்ப்பர் அப்பா, எங்களை வழி நடத்துகிறவர். அமராஜா இசப்பா, நல்ல பாதைகளை எங்களுக்கு கற்றுத்தருகிறவர். உண்மையாயுமே தேடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த இரவு நேரம் ஒரு விசேஷித்த நேரமாக இருக்கட்டும் அமராஜா. இது விடுதலையின் நேரமாக இருக்கணும். இதை கேட்கிற இதில் இணைகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களும் அற்புதங்களும் உண்டாகணும் அப்பா. நீர் அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், ஆச்சரியமானவைகளை செய்கிறவர் அப்பா. மனித மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிறவர் அமராஜா. உயர்ந்தவரே, மனிதனால் கூடாதது என் தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகாராஜா. ஒருவேளை எஸ்அப்பா மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் அப்பா, உடைக்கப்பட்ட சூழ்நிலையில், சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அமராஜா, புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுடைய இருதயத்தில் என் ஆண்டவர் இந்த நாளிலே நீர் பேசணும். அவர்களை நீர் தேற்றணும் அமராஜா. புதிய பலத்தால் நீர் நிரப்பணும். எந்த இடத்துல அவமானப்படுகிறார்களோ அதே இடத்தில் என் தேவன் தலைகளை நீர் உயர்த்தணும் உயர்த்தணும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க அமராஜ். உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக முடியாது. என் தேவன் நீர் சர்வ வல்லமை உள்ளவரப்பா. வெட்கப்பட்டு போன அதே இடத்தில் என் தேவன் நீர் தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறேன். இங்க ஜபங்களுக்கு பதில் தருகிறவர், அற்பமானவருடைய ஜபத்தை கேட்கிறவர் அமராஜா சப்பா. அற்பமானவருடைய ஜபத்தை கேட்கிறவர், புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் அப்பா. வேதம் சொல்லுகிறது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஒடுக்கப்பட்ட பொழுது, நெருக்கப்பட்ட பொழுது, மனுஷர்கள் எங்களை கைவிட்ட பொழுது எங்களை கைவிடாது அமராஜா சப்பா எங்களுக்கென்று இறங்கி வந்து அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் அந்த இடத்துக்கு வந்து எங்களை மீட்டெடுத்தவர் அமராஜா. உளையான பாவ சேற்றில் இருந்த எங்களை மீட்டெடுத்தீர். உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்டெடுத்தீர் அப்பா. இந்த இரவு வேளை உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். யாபேஸ் வேதம் சொல்லுகிறது, அவன் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவன்.
யாபேஸ் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தாயினாலே ஹல்லேலூயா அற்பமாய் நினைக்கப்பட்டான். அவன் பிறந்த நாள் முதல் கொண்டு வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அவன் போகும் இடங்கள்ல காரியங்கள் வாய்க்காதான். யாபேஸ் கசப்பு. அவன் யாருடைய வாழ்க்கையில் வந்தாலும் கசப்பு. அவன் எங்கு போனாலும் அந்த காரியங்கள் வாய்க்காது என்று சொல்லி அவனை குறித்து ஒவ்வொருவரும் பேசிக்கொள்வார்களாம். யாபேஸ் வேதம் சொல்லுகிறது, மனுஷர்கள் புறக்கணித்தார்கள். எல்லோரும் அவனை அவமானமாய் பேசினார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர், வேதம் சொல்லுகிறது, யாபேசின் ஜெபத்தை கேட்டாராம். அப்படியே கேட்டாராம். அவன் என்ன கேட்டுக்கொண்டானோ, என்ன ஜெபித்தானோ, அவன் என்ன கேட்டானோ அதன்படியே அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, தேவரீர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் இந்த இடத்துல நீங்க அநேகர் இது போல இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உங்கள் ஜெபங்களை அவர் கேட்பார். இந்த நேரத்தில் கேட்பார். சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, யாபேஸ் சொன்னா, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டானாம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அப்படியே செய்தார், அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. அற்பமாய் நினைக்கப்பட்டவன் யாபேஸ். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீ அற்பமாய் நினைக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் அற்பமாய் நினைக்கப்பட்டிருக்கலாம். உன்னை குறித்து கேவலமா பேசிக்கொண்டிருக்கலாம். நீ ஆகாதவன், ஆகாதவள், உன்னால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உன் கணவர் சொல்லி இருக்கலாம். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் சொல்ல இருக்கலாம், உன்னை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீ ஆகாதவள், நீ தள்ளப்பட்டவள், ஹல்லேலூயா, முகத்திலே முழிக்க முடியாது, நீ சபிக்கப்பட்டவள், நீ சபிக்கப்பட்டவன், நீ தரித்திரம்லாம் சொல்லுவாங்க பாருங்க. உன்னை வச்சு எனக்கு தரித்திரம், உன்னால் எதுவுமே ஆகாது, நடக்காது என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த இரவு நேரத்தில் என் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஜெபத்தை அவர் கேட்பார். என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என் இயேசு சொல்லுகிறார், உன் ஜெபத்தை நான் கேட்பேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டு அதன்படி செய்வேன். உன் விருப்பம் என்ன? உன் இதயத்தின் விருப்பம் என்ன? என்னிடத்தில் நீ சொல், என்னிடத்தில் சொல். உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது அவைகளை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர். இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களை அற்பமா பார்த்துருக்கலாம், அற்பமா உங்களை பேசி இருக்கலாம், உங்களை வச்சு எதுவுமே ஆகாது, நடக்காது, நீ உருப்பட மாட்ட, நீ எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லியிருக்கலாம். பாருங்க, யாபேஸ் எப்படி அவன் என்ன பண்ணனானா, யார் சொன்னதையும் கேட்கல. ஆனா தேவனிடத்துல அவன் விசுவாசம் வைத்திருந்தான். மனுஷர்கள் அவனை வேதனைப்படுத்தின பொழுதும் அவன் எதை குறித்தும் கவலைப்படல. அவன் தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டவனாய் தேவ சமூகத்தில் நின்று அவன் ஜெபித்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், நீர் என்னை உயர்த்துவீர். யார் என்ன சொன்னான், நான் அதை குறித்து நான் கவலைப்படேன். என் கிறிஸ்து இயேசு எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? இயேசுவின் நாமத்தில் ஆனா சொல்றார் பாரு, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். நீங்க சொல்லுங்க, பிசாசு உங்கள்கிட்ட சொல்லலாம், ஐயோ நீ ஜெபிச்சா ஒண்ணுமே ஆகாது, நீ ஜெபிச்சா உன் ஜெபம் கேட்கப்படாது, உன் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவாரா, நீயே ஒரு பாவி, நீ ஏகப்பட்ட பாவம் பண்ணி இருக்கிறா, குற்றம் பண்ணி இருக்கிறா. இப்படி உங்களை பிசாசுகள், உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள், ஹல்லேலூயா, உங்களை அற்பமாய் பேசலாம், நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னாரா? நீங்க அதை நினைவில் கொள்ளுங்க, நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லி என் இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி மரித்த என் அப்பா, ஹல்லேலூயா, எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை பிழைத்து கொண்டு சொன்ன என் தேவன் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்.
ஓ ரிமா கரதலபா ஷபலபரியான்னு சொன்னது. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்க போறீங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் வாயை திறந்து நீங்கள் கேட்க போறீங்க, ஆண்டவரே யாபேசை ஆசீர்வதித்த என் தேவனப்பா நீங்கள். ஹல்லேலூயா. அவன் எப்படி அவன் வேண்டிக் கொண்டானோ, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அவன் ஜெபித்ததை என் தேவன் அவன் வேண்டுதலை கேட்டு அப்படியே செய்தார். அப்படியே யாபேஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய அவன் பெயருக்கு ஒரு பட்டணமே உருவாகிருச்சு. பட்டணத்தை அவன் கட்டிட்டான் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் இந்த நாளில் அவர் அதிசயத்தை செய்வார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். ஓ ரீமா கரதலபா ஷபலபரா கலதியான் துணர்வி. எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கட்டும். இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. பிசாசுகள் உங்களை விட்டு விலகணும், இருள் உங்களை விட்டு நீங்கி போகணும். அவன் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக நீங்க ஜெபிங்க. உன் வாயை விரிவா திறண்டான்னு சொன்னது போல எப்போ நீங்க தேவ சமூகத்துல உங்க வாயை திறந்து நீங்க பேசுறீங்களோ பாருங்க, பல நம்மளுடைய சொந்தங்கள், உறவுகள், உற்றார் உறவினர்கள் வந்தா நம்ம எப்படி கதை விட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இரவும் பகல்னு பார்க்காம நம்ம பாட்டு பேசிக்கிட்டே இருப்போம். ஆமா, ஆண்டவர்கிட்ட பேசுவதற்கு பாருங்க நமக்கு அந்த நேரம் இல்லாதது போலே தோணுது பாருங்க. ஆனால் தேவ சமூகத்தில் தான் நம்ம அதிகமாய் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, உங்கள் சொந்தத்தில் வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு, கடவுளையும் மறந்துடுறீங்க, ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஜெபமே இருக்காது. ஹல்லேலூயா. இல்லைங்க, தேவ சமூகத்தில் உட்காந்து உங்கள் நேரத்தை அவர்கிட்ட செலவு பண்ணி, ஹல்லேலூயா, உங்கள் உறவுகள் வந்தான்னா யார் வந்தானே இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்கள் உறவுகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலே என் தேவன் தேவ சமூகத்தில் அமர்ந்து நிற்கிற உங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். யாபேசை ஆசீர்வதித்த என் இயேசு என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபங்களை கேட்பார். நீங்க அடுப்பு நேரடியில் கடக்கலாம், ஆகாதுன்னு தள்ளப்பட்டு இருக்கலாம், எல்லோராலும் அற்பமாய் நினைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் என் இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வல்லமை இந்த நேரத்தில் உங்கள் மேலே இறங்கணும். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டுங்க. நீங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், நீங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அது அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. எவனாகில யாரா இருந்தாலும் சரி, இந்த யூடியூப் மூலமாக இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் எந்த மதம், எந்த இனம், எந்த ஜாதி, இது எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அவரிடத்தில் அப்படி இல்லை. அவர் எல்லோரையும் படைத்தவர், சர்வ சிருஷ்டி, நம்மை உருவாக்கி உண்டாக்கினவர். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தான் சொன்னார், எவனாகிலும் விசுவாசத்தோடு இந்த தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் பதில் கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த இரவு நேரத்தில் நீங்கள் அற்புதத்தை பார்க்கணும், உங்கள் குடும்பத்தில் மாற்றங்களை நீங்கள் பார்க்கணும், உங்கள் உறவுகளில் மாற்றங்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்களை பிடித்திருக்கிற தரித்திரங்கள் விலகி போகணும். ஹல்லேலூயா. உங்கள் பொருளாதார நெருக்கங்களை கொடுக்கிற பிசாசுகள், உங்கள் வருமானங்களை சாப்பிடுற பொல்லாத ஆவிகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தில் இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து தேவன் மேல் நம்பிக்கையோடு நிற்கிற இந்த வேளையில் அவைகள் எல்லாம் விலகி போகணும், எல்லாம் விலகி போகணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் மேல் அந்த விசுவாசத்துக்குள்ள நின்று ஜெபிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. உன்னதரை நோக்கி பாருங்க, உங்க முகங்கள் பிரகாசிக்கட்டும். இந்த இரவு நேரத்துல நம்ம ஜெபிக்க போகிற இந்த கொஞ்ச நேரத்துல தேவ மகிமை உங்களை நிரப்பணுங்க. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யணும். உங்கள் கஷ்டத்தெல்லாம், உங்க பாரத்தெல்லாம் இந்த நேரத்துல நீங்க ஊற்றுங்க, ஊற்றுங்க. நிச்சயமா விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. என் இயேசு அற்புதம் செய்வார். உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். உங்கள் முகங்களில் உள்ள கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார். உன் வாயை விரிவாய் திற, அவைகளின் நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்து பார்த்து கொண்டாலும் சரி, நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தாலும் சரி, ஆமா, நீங்க ஆகாது தள்ளப்பட்ட ஒரு சாதாரண
ஒரு அற்பமான பெண்மணியாக இருந்தாலும் சரி, அற்பமான மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, என் இயேசு உங்களை விலை உயர்ந்த பொக்கிஷமாய் பார்க்கிறார். நீங்க விலையேறப்பட்டவர்கள் என் கிறிஸ்து இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்துமாவும் என் இயேசுவுக்கு விலையேறப்பட்டது. ஒருவரும் நரகத்துக்கு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது என் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். ஆகவேதான் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தினார். பிதாவாகிய தேவன் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே கொடுத்தார். எதற்காக? ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் நரகம் காலியா இருக்கக்கூடாது. நரகம் பிசாசுக்கென்று படைக்கப்பட்டது, நரகம் மனுஷனுக்கென்று படைக்கப்படவில்லை. நரகம் உண்டாக்கப்பட்டது பிசாசுக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் அந்த இடத்துக்கு போகவே கூடாது, மனுஷர்கள் அந்த இடத்துக்கு போகவே கூடாது. ஹல்லேலூயா. நரகம் எல்லாம் பிசாசின் கிரியைகள்னால தான். அவனுடைய கிரியைகள் எல்லாம், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய செயல்பாடுகள், அதெல்லாம் அதுக்குள்ள போட்டோம். ஆமா, மனுஷன் ஒருபோதும் தேவ சாயலிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் விலையேறப்பட்டவன். எல்லோரும் தெய்வ சமூகத்தில் பரலோகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க அண்ணன் ரட்சிக்கப்படணும் சொல்லுங்க, உங்க அக்கா ரட்சிக்கப்படணும், தங்கச்சி ரட்சிக்கப்படணும், உன் பிள்ளை ரட்சிக்கப்படணும், உன் கணவர் ரட்சிக்கப்படணும், உன் மனைவி ரட்சிக்கப்படணும். எல்லோரும் இயேசுவை அறியணும். ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தமல்ல. உங்கள் உற்றார் உறவினர்கள், ஹல்லேலூயா, உங்க தெருக்களில் இருக்கிறவங்க, நீங்க போகிற இடத்துல, நீங்க வேலை பார்க்குற இடத்துல, ஹல்லேலூயா, சந்திக்கிற மனுஷர்கள் யாரும் கெட்டு போகக்கூடாதான். எல்லோரும் இயேசுவை அறிய வேண்டும். இதுதான் என் தேவனுடைய விருப்பம். இந்த கடைசி நாட்களில் என் தேவன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பேச ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்க வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை மற்றவரிடத்திலே சொல்ல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? என் தேவன் அதை செய்து பாருங்க. ஹல்லேலூயா. அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்க குடும்பம் கட்டப்படும். ஏனென்றால் ஒருவன் பிதாவை கனப்படுத்துகிற பொழுது, இந்த பூமியில ஒரு மனுஷன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது, அவரை கனப்படுத்துகிற பொழுது, இது கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை சொல்லி அவருக்கென்று சாட்சியாய் நின்று அவரை குறித்ததான சாட்சியை பேசுகிற பொழுது, என் பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒத்தாசை வரும். எங்கிருந்து வரும்? உன்னதத்திலிருந்து வரும். இந்த பூமியில நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது இல்லையா? வேத வசனமாக தான் சொல்லுகிறது. பாருங்கள், என் நாமத்தை, ஏசப்பா சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பது என் தேவனுக்கு பிரியம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகத்துவம் உள்ள தெய்வமே ஏசப்பா, இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ராஜா, இந்த இரவு நேரத்திலும் இந்த யூடியூப் மூலமாக இணைகிற, ஃபேஸ்புக் மூலமாக இணைகிற, இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் தேவ வல்லமை இப்பொழுது அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தெய்வீக பிரசனமுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகத்துவமுள்ள தெய்வமே, உடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மாத்திரமே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை வைத்து எங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் ஆண்டவர், கட்டி அணைத்து எங்களுக்கு முற்றம் கொடுக்க விரும்புகிற ஆண்டவரா. ஹல்லேலூயா. காணாமல் போன ஹல்லேலூயா மகன் மீண்டு வருகிற பொழுது பாருங்க, அவர் அந்த மனுஷன் வந்து கட்டி அணைத்து கொண்டார், முத்தமிட்டார். அவன் தன் குற்றங்களை குறைவுகளை எல்லாம் சொல்லி பார்க்கிறான். அவருடைய காதுகள் அது ஏறவே இல்லை. இவரோ ஓடி போய் கட்டி அணைத்து கொண்டாரா. ஹல்லேலூயா. பாவியான ஒரு மனுஷன் மனம் திரும்பி இந்த இயேசுவண்டை வருகிற பொழுது அவர் ஓடோடி வந்து கட்டி அணைத்து கொள்ளுவார். அவ்வளவு நல்லவர். என் பிள்ளை என்னை திரும்பி பார்க்காதா, என்னை தேடாதா, என்னை நோக்கி ஒரு வார்த்தை கூப்பிடாதா என்று சொல்லி என் ஆண்டவர் அங்கலாய்த்து நிற்கிறவரா. நம்முடைய நெருக்கத்தில் நம்ம பாருங்க, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம மனுஷர்களை தேடுகிறோம். ஆனால் எப்போவுமே ஒன்றை வைத்துக் கொள்ளுங்க, உங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கிறிஸ்து இயேசுவை நோக்கி கூப்பிடணுங்க. இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. ஒரு தெய்வ வல்லமை உங்களை நிரப்பட்டும்.
நீங்க இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற இருள் எல்லாம் விலகணுங்க. பிசாசு எதுக்குடா இவா கிட்ட வந்தேன், ஐயோ தெரியாம வந்துட்டேனே, ஹல்லேலூயா, இவள் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறாளே, ஐயோ இந்த வெளிச்சத்தின் என்னால் வர முடியல, இவள் அக்கினியா இருக்கிறாளே, இவளை தொட முடியலை என்று சொல்லி பிசாசு வேதனைப்படும். அந்த அளவுக்கு ஹல்லேலூயா ஆவியில் நீங்கள் அனலா இருங்கள். ஹல்லேலூயா. என் தேவன் மேல அவ்வளவாய் விசுவாசத்தை வையுங்கள். கண்மூடித்தனமாக இந்த இயேசுவை நம்புங்கள். அவர் அற்புதத்தின் தேவனா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை அவர் தந்திருக்கிறார். ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை அவர் தந்திருக்கிறார். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க, அப்பா பிதாவே ஹல்லேலூயா, என்னை தொடும், என்னை நிரப்பும், என் சூழ்நிலைகளை மாற்றும், என் தரித்திரத்தை மாற்றும், என் வியாதியை என்னை விட்டு விலகும், இந்த பிசாசின் பிடியிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன், என்னை விடுவியும். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருவாராம், அன்புள்ள ஆவியை தருவாராம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை செம்மையான பாதையில் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நாம் எல்லாரும் வேண்டிக்கொள்ள ஏற்றபடி வேண்டிக்கொள்ள தெரியாது இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்வாராம். இந்த இடத்துல என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த இரவு நேரத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அமர்ந்திருக்கிற ஹல்லேலூயா இந்த வார்த்தையை கேட்டு ஹல்லேலூயா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் அதிசயத்தை காண்பேன் என்று முழு நம்பிக்கையாக இருக்கிற உங்களை என் தேவன் தொடுவார். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கணும். தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வாஞ்சிங்க. இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவர் செயல்படக்கூடிய ஒரு நாட்கள். இந்த நாட்கள் தேவனுடைய ஆவியானவர் அதிகமாக ஊற்றப்படக்கூடிய நாட்கள். இந்த கடைசி நாட்கள் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார். உங்கள் மேல் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். அவர் உங்களுக்குள் வருகிற பொழுதுதான் நீங்கள் அவருக்கு சாட்சியாக நிற்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தானாய் மாற ஆரம்பிக்கும். இந்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்கள் பிரகாசமாயிருவீங்க, வெளிச்சமாயிருவீங்க, மகிமை உங்க மேல காணப்படும். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிற பொழுது பிசாசுகள் பயப்படும், வியாதிகள் உங்களை நெருங்க முடியாது, தரித்திரம் உங்களை நெருங்க முடியாது. உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் தானாய் சரி செய்யப்படும். ஏனென்றால் ஆவியானவர் சரி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒழுங்கீனமானவைகளை ஒழுங்காக்குகிறவராம் அவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஆதியில என்ன இருந்தது? எல்லாம் வெறுமையா இருந்துச்சாம். ஹல்லேலூயா. இருளின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடினார். அதற்கு பிற்பாடுதான் சகலமும் படைக்கப்படுகிறது, சிருஷ்டிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அவருடைய விருப்பம், தேவ ஆவியானுடைய விருப்பங்க. ஆதியில் அவர் விருப்பப்பட்டார். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. மனிதனை படைத்த பொழுது அவனுக்குள்ள நான் தான் போய் வாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால பிதாவாகிய தேவன் தன் வாயிலிருந்த ஜீவ சுவாச காற்றை ஊதினாராம். பரிசுத்த ஆவியானவரை தான் ஊதினார். அவர் நமக்குள்ள வந்த உடனே அந்த மண்ணுக்குள்ள வந்த உடனே பாருங்க, அதுக்கு ஜீவன் உண்டாகிறது. மனுஷன் ஜீவாத்மாவானான். ஹல்லேலூயா. ஜீவனை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. நீங்கள் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க இருக்கிற இடத்துல நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுங்க. ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்டும், அக்கினி உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமை உங்களை நிரப்பட்டும், உங்கள் வீடு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படட்டும், அசுத்த ஆவிகளும் பொல்லாத பிசாசுகளும் உங்களை விட்டு விலகட்டும், தரித்திரம் நீங்கட்டும். ஓ ரீமா காராதலமா ஷீபலா காராதி கலா திபிரி யாத்துனதிபி ஷீதிலிமா வா காராதல தியாத்துனதி நவு ஷாக்தல ரதலபா ஷிக்கிலி தியாந்தனதி நீ ஊ மாராதலா ஷிதி நிகா நிஷாதல ரதலபா ஷிக்கல தியாத்துனதிபி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் தேவ ஆவியானவர் என்னை நிரப்புகிறார், என்னை நிரப்புகிறார். எத்தனை பேர் நீங்க சாட்சியாக இப்பொழுது எழும்ப போறீங்க. தேவ வல்லமை உங்கள் வீட்டுக்குள் இறங்கும் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. இந்த தேவ ஆவியானவரை குறித்து பேசுகிற பொழுது அக்கினி மூழும் உங்க வீடுகளில். ஹல்லேலூயா. இருள் விலகும், வெளிச்சம் உண்டாகும், பலவீனங்கள் நீங்கும், வியாதிகள் நீங்கும், பிசாசுகள் நடுங்கும்.
பிசாசுகள் நடுநடுங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமை இறங்கட்டுங்க. அல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல என் தேவ ஆவியானவர் இறங்குவார். உங்கள் வீடுகளுக்குள்ளே என் தேவ ஆவியானவர் இந்த நிமிஷமே அவர் இறங்கி வருவார். உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திரத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பிராமிஸ் பண்ணப்பட்டிருக்கு, இந்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தருவேன். எதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர்? ஹல்லேலூயா. உங்களோடு இருந்து உங்களுக்காக பிதாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு, ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில சரியாக நீங்கள் விண்ணப்பம் பண்ண தெரியாது இருக்கிற நேரத்தில் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் விண்ணப்பம் பண்ணுவாராம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதுங்க. உங்களுக்கென்று ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். இந்த ஆவியானவர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். அவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட அந்த பிதாவை நோக்கி அவர் கூப்பிடுவார், அப்பா பிதாவே. ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை பிதாவின் சமூகத்தின் வரைக்கும் கொண்டு செல்லுவார். உங்களுடைய ஜெபத்தை, உங்கள் விண்ணப்பத்தை தேவ பாதத்தில் கொண்டு போய் வைப்பார். உங்கள் ஜெபத்துக்கு சரியான பதிலை வாங்கி தருவாராம் இந்த பரிசுத்த ஆவியானவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகத்துவமுள்ள என் தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள்ள இறங்கட்டும், இருக்கிற இடத்துல இறங்கட்டும். அக்கினி மூலம் இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. மகிமை உங்கள் மேலே ஊற்றப்படும். நான் பேசுகிற இந்த நேரத்தில் சகோதரி, உங்கள் கால்கள் அக்கினி பற்றி பிடிக்கிறத நான் பார்க்குறேன். உங்கள் இருதயத்தில் அக்கினி பற்றி பிடிக்கிறத நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமை உங்கள் மேலே இறங்குறத நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார்னு சொன்னால் கீழே கமெண்டில் போடுங்க பார்ப்போம். நீங்கள் டைப் பண்ணுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்னு போடுங்க. டைப் பண்ண தெரிஞ்சவங்க போடுங்க. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே சொல்லி பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அந்த ரூவா காற்று உங்கள் மேலே வீசட்டும், உங்கள் அறைகளுக்குள்ளே வீசட்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல என் தேவ ஆவியானவர் அசை வாடட்டும். மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினவர் கிறிஸ்து இயேசு என்கிற வார்த்தை புறப்பட்ட பொழுது ஆவியானவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாளில் அவரை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மகிமை இறங்கட்டும். இந்த நேரத்தில் வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் விலகணும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ரிபாகரதல வஷபல வரக்கல தியாத்துனதி. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ரிபாகரதல வஷபல வரக்கல தியாத்துனதி. ஓ ரிமா ஷாதல ரதிலியாத்துனதி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, அப்பா பிதாவே உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் என்னோடு ஜெபிக்கிற இணைகிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அபிஷேகம் இறங்கட்டும், மகிமை ஊற்றப்படட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் கட்டப்படட்டும் அப்பா. உன்னதமான கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும், இப்பொழுதே இறங்கட்டும். சாப பிசாசுகள், சாப கட்டுகள் இப்பொழுது எல்லாம் விலகட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இருக்கிற இடங்கள், ஒவ்வொரு இடத்திலும் தேவ மகிமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். தடைகள் எல்லாம் நீங்கட்டும். ஹல்லேலூயா. தடைகள் விலகுகிறது. அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து காணக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுகிறது. என் தேவ ஆவியானவர் தடைகளை உடைக்கிறார், உடைக்கிறார், உடைக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவா, 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 இயேசுவா. இம்மானுவேல், இம்மானுவேல் சொல்லி பாருங்க. இம்மானுவேல், இம்மானுவேல். அவர் நாமம் இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். அவர் நாமம் இம்மானுவேல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார்.
மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் அவர் பராக்கிரமசாலி. இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமை உங்களை நிரப்பக்கூடிய அல்லேலூயா இயேசப்பா அந்த மகிமையை நான் பார்க்கிறேன். இந்த நாளில் தேவன் என்னை பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஊண்டுதலை பேசும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அநேகர் தேவ ஆவியால் இந்த நாளில் இந்த ஜெபத்தில் நீங்க நிரப்பப்படுவீங்க. என் தேவ ஆவியானவர் உங்க மேல அவர் அசைவாடுவார். இந்த நேரத்தில் உங்களை அவர் தொடுவார். அல்லேலூயா. மகிமை இந்த நேரத்தில் இறங்கும், வல்லமை உங்க மேல இறங்கும். இயேசுவின் நாமத்துல தடைகள் நீங்கும். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுங்க. உங்க தரித்திரம் உங்களை விட்டு போகும் இந்த நாள்ல. அல்லேலூயா. தேவ மகிமை உங்கள் கூடாரத்தை இப்பொழுதே நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். இன்னைக்கு விசேஷித்த விதமாக இந்த இரவு நேரத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்க போறோம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார் முழுவதுமாக. இன்னைக்கு அநேகருக்கு விடுதலை உண்டாகும். பிசாசுகள் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. கட்டப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. அல்லேலூயா. சொல்லி பாருங்க, அப்பா பிதாவே. அல்லேலூயா. சொல்லி பாருங்க, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சொல்லி பாருங்க, இயேசுவா, என் இயேசு ரட்சகரே, தாவீதின் குமாரனே. அல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லி பாருங்க, அவர் இம்மானுவேல். அல்லேலூயா. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு. இந்த இரவுல உங்களுக்கு ஒரு யுத்தம் நடக்கிறதுங்க. நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையில, என்னோட இணைந்து ஜெபிக்கிற இந்த வேளையில, ஆகாய மண்டலத்துல உங்களுக்கு ஒரு யுத்தம் நடக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உங்களுக்கு ஜெயக்கொடி எடுப்பார். உங்க வாழ்க்கையில காணக்கூடிய நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, உங்கள் வாழ்க்கையில சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, ஹல்லேலூயா, சமாதானம் உள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாதபடி, உங்கள் குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற இருள் எல்லாம் விலகும். இருள் எல்லாம் நீங்கும் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஜீசஸ். வான மண்டலத்தில் செயல்படுகிற பொல்லாத பிசாசுகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த யூடியூப் மூலமாக, இந்த வீடியோவில் ஹல்லேலூயா, இந்த ஜெபத்தை கவனிக்கிறேன், இந்த ஜெபத்தில் இணைகிறேன், ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டா மூலமாக, ஹல்லேலூயா, இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் இணைகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை ஹல்லேலூயா கட்டுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்படும். அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது வெளியேறட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற சர்ப்பங்கள், சர்ப்பத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, இருதயத்தில் காணக்கூடிய அந்த சர்ப்பத்தின் கிரியைகள், இச்சையின் ஆவிகள், அருவருப்பான எண்ணங்களை கொடுக்கிற தீய சக்திகள் எல்லாம் வெளியேறும். இப்பொழுது தீய சக்திகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. வேதம் சொல்லி, கர்த்தரே ஆவியானவர், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆவியாய் இருக்கிறார். சொல்லி பாருங்க, அவரை ஆராதிக்கிறவர்கள் உண்மையோடு ஆராதிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லி பாருங்க, என் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இந்த கிறிஸ்து இயேசுவை உம்மை நான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள என் தேவனுடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் இந்த நாட்கள் நிறைந்து நிற்கிற பொழுது, ஹல்லேலூயா, உன்னதரை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. என் தேவ ஆவியானவர் உங்களை ஹல்லேலூயா உங்களை உயிர்ப்பிப்பார். வேதம் சொல்லுகிறது, மரித்தோரை உயிர்ப்பிக்கும் தேவ ஆவியானவரா. ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரை எழுப்பினவருடைய ஆவியே என்று சொல்லி பாருங்க, என்னை எழுப்பும் அப்பா. சொல்லி பாருங்க, ஐயோ ஹல்லேலூயா, என் வியாபாரம் செத்து போய் கிடக்கிறது, என் வியாபாரத்தில் உயிர் உண்டாகட்டும். தேவ ஆவியானவரே உதவி செய்யுங்க. சொல்லி பாருங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து கிடக்கிறது, அதை உயிர்ப்பையும். சொல்லி பாருங்க, என் சரீரம் செத்து கிடக்கிறது, செயலற்று இருக்கிறது, என் உறுப்புகள் செயலற்று இருக்கிறது. சொல்லி பாருங்க, இந்த நேரத்தில் ஆவியானவர் ஜீவனை உண்டாக்குகிறார். ஓ ரீமா கரதலபா ஷிபிலிபி மவாரதியான் துனதிபி. ஹல்லேலூயா. உங்கள் சரீர உறுப்புகளுக்கு ஜீவன் உண்டாகும். இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் தானே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, செயலற்ற உங்கள் உறுப்புகள், செயலற்ற உங்கள் சரீர உறுப்புகள் செயல்படும் இயேசுவின் நாமத்தினாலே. கைகளை கால்களை அசைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நடக்க முடியாத உங்கள் கால்களை அசைச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேச முடியாத உங்கள் நாவுகளை எடுத்து பேசி ஊமையன் பேசுவான் இயேசுவின் நாமத்தினாலே.
செவிடன் கேட்பான் இயேசுவின் நாமத்தினாலே, குருடன் பார்வை அடைவான் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. முடவன் எழுந்து நடப்பான் இயேசுவின் நாமத்தினாலே. வல்லம் இந்த நேரத்துல உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளக்கூடியவங்க, ஹல்லேலூயா, விசுவாசத்துல உறுதியா நிற்கிறவங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நிமிஷமே, இந்த நிமிஷமே, இந்த நிமிஷமே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ரிமாகாரதலபா ஷிபிலிபிரியா கொலதியா சொன்னதை சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சரீரத்தை ஆலயமாய் கொண்டிருக்கும் நல்ல பரிசுத்த ஆவியானவரே சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. என் சரீரத்தை ஆலயமாய் எடுத்தும் பயன்படுத்துகிற, என் சரீரத்தை ஆலயமாய் தங்கி இருக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லி பாருங்க. இயேசப்பா, என் சரீரம் முழுவதையும் தேவ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க. என் சரீரத்தை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றும் என் இயேசுவுக்கு சொந்தம் சொல்லி பாருங்க. இந்த மூன்றும் என் அப்பா பிதாவுக்கு சொந்தம். இந்த மூன்றும் என் தேவ ஆவியானவருக்கே சொந்தம். உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி பாருங்க. அந்த நேரத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆவி, ஆத்துமா, சரீரம், உங்களுக்கு ஆவியிலும் சுகம், ஆத்மாவிலும் சுகம், சரீரத்திலும் சுகம் இப்பொழுது உண்டாகும். Thank you, Master. Thank you, my Master. Thank you, my Lord. Thank you, my Lord. Thank you, my Lord. Thank you, my Lord. Thank you, Jesus. 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 Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். நாம நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் இந்த வேளையில தேவ வல்லமை இறங்கட்டும். நீங்க சொல்லுங்க, உன் வாயை விரிவாய் திற, அவைகளை நன்மையால் நிரப்புவேன், நன்மையாய் நிரப்புவேன். அவர் மகிமையுள்ள ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவரா. இயேசுவின் நாமத்தில் வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் அவனுக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுவார். இங்க வந்துடாத, உன்னை உண்டுலனா ஆக்கிறோன்னு சொல்லிட்டு பிசாசை எதிர்த்து நிற்கிறவர், அதான் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு வர்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் கண்டவர் என்ன செய்வாராம்? ஜெயக்கொடி ஏற்றுவாராம். ஆமாம், அங்கே வந்துடாத, நீ தோற்று போயிடுவா, செத்து போயிடுவா, அழிஞ்சு போயிடுவா, ஒன்றும் இல்லாமல் போயிடுவா, இயல் பொருளாகி போயிடுவா, பஸ்பமாயிடுவா. ஆமாம், காற்று அடிக்கிற அந்த தூசியை போல, பதரை போல மாறிடுவான்னு சொல்லி ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக உனக்காக நின்று அவர் ஜெயக்கொடி ஏற்றுவாராம். அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொரு, நீங்கள் இருக்கிற வீடுகளில், நீங்கள் இருக்கிற ஜெபிக்கிற இந்த இடத்துல இறங்கட்டும். ஹல்லேலூயா. உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். உண்மையாய் தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறாராம். தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கட்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்கட்டும், உம்மை நான் உணரட்டும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றிலேயும் உம்மை நான் அனுபவிக்கட்டும். உடைய மகிமையை என் மேல ஊற்றுங்க டேடி, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க டேடி சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. உரிமையா நீங்க உங்க அப்பாவை கூட நிறைய பேர் இருக்கிறீங்க, அப்பா அப்படின்னு அன்பா கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. ஆனா இந்த இயேசப்பாவை கூப்பிட்டு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நீங்கள் தகப்பன் இல்லாமல் இருப்பீங்க, ஐயோ என் அப்பா சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த தகப்பனை அழைத்து பாருங்கள். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. பரலோகம் திறக்கும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இறங்கும். தெய்வீக மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும். பிசாசுகள் விலகி ஓடுங்க, பிசாசு விலகி ஓடும். உனக்கு எப்படிப்பட்ட மந்திரம், உனக்கு எப்படிப்பட்ட பில்லி சூனியம் வச்சாலும் சரி, ஆமாம், சூனியம் வச்சவன் உன் காலில் வந்து விழுவான். உனக்கு விரோதமாக பில்லி சூனியங்களும் ஏவல்களும் செய்தவனை என் தேவன் உன் காலின் கீழ் கொண்டு வந்து போடுவார். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி செய்வார். நீ ஜெபிச்சாதான் இனி என் புள்ள பொழைக்கும், நீ ஜெபிச்சாதான் எனக்கு விடுதலைன்னு சொல்ற அளவுக்கு என் தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. ஆபிரகாமின் மனைவியை எடுத்துக்கொள்ள நினைத்தவனுடைய முடிவு என்னவாயிற்று? தேவன் போய் அதட்டுகிறார். இரவுல போய் அவனை படுத்த படுக்கை ஆக்கிட்டார் பாருங்க. ஆமா, அவர் சொல்றார், அங்க உள்ள அந்த நாட்டில் உள்ள அத்தனை ஸ்திரீயுடைய கற்பத்தையும் உடனே இம்மீடியட்டா அடைச்சிட்டார். ஆமா, தேவ மனுஷன் அவன் என்னுடைய தீர்க்கதரிசி. அவன் மனைவியை தொடுவதற்கு அவன் சொல்றான், ஐயா ஆண்டவரே, நான் குற்றமற்றவன். ஆமாம், நான்
என்னுடைய சுபாவத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன், எப்பவும் நல்ல பெண்களை பார்க்குறவன் நான் தூக்கிடுவேன், என்னுடைய மனைவியை மாற்றிக்கொள்வேன், அப்படி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அவன் தன்னுடைய சகோதரி என்று அவன் சொன்னான். அப்படி என்று சொன்னால் கூட கடவுள் விடலை. அதுதான் அவருக்குள்ளே இருந்த அந்த வேகம், பிள்ளைகள் மேல் அவர் வைத்திருக்கும் அன்பு. தன்னை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக சத்துரு எழும்பிட்டாம்னா அவனை உண்டிலன் ஆக்கிடுவார். அவன் கிரிகளை முற்றிலுமாக அழிச்சு போடக்கூடிய தேவன், உன்னை அதிகமாக நேசிக்கிற தேவன், எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. பிசாசு எவ்வளவுதான் நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் சரி, உன் சொத்து உன் உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ள அவன் முயற்சி செய்தாலும் சரி, என் ஆவியானவர் அவனுக்கு எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்து நிற்பார், அவனை வான் பண்ணுவார், அவனை துரத்துவார். ஆவியானவர் அதான் சொல்லுவார், வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் ஆமா அவர் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். அங்க வந்துடாத பிசாசே, இது ஏன் பிள்ளை, இது ஏன் மகன், ஆமா வந்துட்டா நீ செத்துட்டா நீ தொலைஞ்சிட்டான்னு சொல்லுவார். உனக்காக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். அல்லேலூயா. உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக வழக்காடுகிறார், உனக்காக பரிந்து பேசுகிறார், உன்னை தேற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர், கிறிஸ்து இயேசுவை கற்றுக் கொடுக்கிறவர், அன்பை சொல்லிக் கொடுக்கிறவர். அந்த அபிஷேகம் சகலவற்றை உனக்கு கற்றுத்தரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவியானவர் வருகிற பொழுது இந்த அபிஷேகமானது, ஆவியானோட அபிஷேகமானது உனக்கு சகலவற்றையும் கற்றுக் கொடுக்குமா. உனக்கு ஒரு பெரிய போதகர்லாம் தேவையில்லை. இவரை விட ஒரு பெரிய போதகர் இந்த உலகத்தில் கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை தவிர பெஸ்ட் போதகர் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கற்றுத்தரட்டும். அவரிடத்து இந்த சத்தத்தை கேட்டு பழகுங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க, தேவ வசனத்தை தியானிங்க. ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தரட்டும். அவரிடத்துல கேளுங்க, ஆவியானவரை இதன் ரகசியங்களையும் ஆழங்களையும் எனக்கு கற்றுத்தாரும். ஹல்லேலூயா. ஆழத்தை கூப்பிடுகிறது. என் தேவ ஆவியான மகிமை உங்களை நிரப்பட்டும். எப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு ஜெபிக்கிற இந்த வேளையில் தானே சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. கட்ட முடியாத ஒரு வீடு கட்டப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கட்ட முடியாம பாதியில வேலையில் நிற்கிற ஒரு சகோதரி ஆண்டவர் சொல்லுகிறார், வீடு கட்டப்படுகிறது. ஆமா, இனி அந்த வேலை தானா நடக்கும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you. கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் ஒரு சகோதரிக்கு மறைகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மருத்துவமனையில் இருக்கிற உன் தகப்பனாருக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில், அற்புத சுகத்தை என் ஆவியானவர் கொடுக்கிறார். நீ இந்த இடத்துல தேவ ஆவியானவர்களை நிறைந்து ஜெபிக்கிற நேரத்தில் ஆவியானவர் வெளிப்படுகிறதை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உன் பிள்ளையை மீண்டும் ஃபாரினுக்கு ட்ரை பண்ண சொல்லு இயேசுவின் நாமத்தில். ஒரு சகோதரிக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான், ஆனால் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்றீங்க. ஆனால் இல்லை, மறுபடியும் செலக்ட் பண்ணப்படுவான். மறுபடியும் ஆண்டவர் கொண்டு நீங்கள் ட்ரை பண்ண சொல்லுங்க, கொண்டு போவார். ஹல்லேலூயா. வெளிநாட்டு பிரயாணம் அவனுடைய வழியில் வாய்க்கும். என் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ரிஜெக்ட் ஆன காரியங்கள், அந்த விசா மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் என் ஆண்டவர் அதை சரி செய்கிறார். ஹல்லேலூயா. உன் காரியம் வாய்க்கும், உன் காரியம் வாய்க்கும். நீண்ட நாள் காத்திருக்கிற உன் மகளுக்கு திருமண காரியத்துக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் இந்த மாதத்தில் கொண்டு வருவேன்னு சொல்றார். யார் அந்த சகோதரி? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்க மகளுக்காக அதில் நீண்ட நாள் காத்திருக்கிறேன்னு சொல்லி இந்த ஜெபத்தில் நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க. இந்த ஜெபத்தில் உங்க இருதயம் ஃபுல்லா அதில் தான் நிரம்பி இருக்குது, அந்த கவலையோடு இருக்கிறீங்க. உன் மகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவார். Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. உன் மகள் பிஸ்னஸ் பண்றாங்க, உன் மகள் வியாபாரம் பார்க்குறாங்க. ஆவியானவர் இந்த குழுவை கொடுக்குறார். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க மேல வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது என் தேவ வல்லமை உங்க மேல இறங்கட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் விலகட்டும். ஹல்லேலூயா. உங்கள் செவிகள், மந்தமா இருக்கிற செவிகள் எல்லாம் இப்பொழுது திறக்கட்டும். உங்க இருதயம், கல்லா இருக்கிற இருதயம் எல்லாம் இப்பொழுது லகுவா மாறட்டும். ஹல்லேலூயா. கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பேசுகிறேன். ஹல்லேலூயா. கடினமான இருதயங்கள் லகுவா மாறட்டும் இயேசுவின் நாமம். உன் கணவருடைய இருதயம் மாறும், உன் பெற்றோட இருதயம் மாறும், உன் பிள்ளையோட இருதயம் மாறும். கல்லான இருதயத்தை எடுத்து போடுகிறார், சதையான இருதயத்தை பொருத்துவார். உன் கண்ணீரை, உன் புலம்பலை ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. செய்வினை கட்டுகள் எப்பொழுது ஹல்லேலூயா எல்லாம் கலண்டு போகுது. உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் எல்லாம் செயலற்று போகிறது. உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை பயமுறுத்துகிற பிசாசுகள் தினமும் உன்னை பயமுறுத்துது. ஆமா, உன்னால நைட்டு தூங்கவே முடியல. ஆவியானவர் சொல்லுகிற சகோதரி, உங்களால் தூங்கவே முடியல. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உன் கணவர்
தினமும் லேட்டாக தான் வர்றாங்க. அவர் வர்ற வரைக்கும் உன்னால் தூங்கவே முடியலை. அது இது ஒரு அடையாளமாக ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் காத்து இருக்கிறீங்க, பயந்து போயே இருக்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கார் வர்ற வரைக்கும் அந்த இருட்டுக்குள்ள உங்களால் இருளை கண்டா பயம். இப்பொழுது இருளின் ஆவிகள், உன்னை பயமுறுத்துகிற பிசாசுகள் உன்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பொல்லாத பிசாசே, out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். சகலமும் வெளியேறட்டும், சகல கிரியைகளும் வெளியேறட்டும், சகல கிரியைகளும் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகட்டும். இப்பொழுது அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகட்டும். ஹல்லேலூயா. உன் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் என் கிறிஸ்து இயேசு கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற அந்த வேலையில் தானே பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் சொல்றது. அவங்க ஏறெடுக்கிற அத்தனை விண்ணப்பத்தையும், பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். எஸ், இந்த தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார், அவர் பலன் தர்றார் என்று தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டுமா? ஆமாம், அவர்கிட்ட வந்துட்டாலே, ஏசப்பாட்ட வந்துட்டீங்கனாலே நீங்கள் கண்மூடித்தனமாக விசுவாசிக்கணும். எனக்கு நடக்கும், எனக்கு உண்டாகும், நான் செழிப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் இன்னும் மேன்மை அடைவேன், என் வாழ்க்கையில தோல்வி இல்லை. ஏனென்றால் நான் ஆராதிக்கும் தேவன் அவர் தோற்று போன தேவன் அல்ல, அவர் ஜெயத்தை எடுத்தவர், தோல்வியில் வெற்றியை கண்டவர் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் தோற்று போன, முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சாங்க. இல்லை, முடிவில் தான் அவர் வெற்றியை வச்சிருந்தார். உங்க வாழ்க்கையில் அதை தான் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் என் கிறிஸ்து இயேசு செய்யக்கூடிய கிரியைகள் அப்படித்தான் இருக்கும். ஆமாம், உங்களை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இவ வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சத்துருக்கள் சொல்லுகிற அந்த இடத்துல, அந்த முடிவில் இருந்த என் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு கொடுப்பார், ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு கொடுப்பார். ஆக பயப்படாதே, பயப்படாதே. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு பந்தய ஆயத்தப்படுத்துகிறவர். சத்துருக்கள் முதல்ல எழும்புவாங்க, சத்துருக்கள் எழும்புவாங்க. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகட்டும், ஆண்டவர் விட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஃபைனலாக பிளேட்டை மாற்றிடுவாருங்க, ரூட்டையே மாற்றிடுவார். ஆமாம், உன் அந்தஸ்தையே உயர்த்திடுவார். உன் சத்துருக்களுக்கு மேலாக உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவன் பிதடி உன் கையில் இருக்கும். ஆமாம், உன் கைரத்தை என்ன செய்வாராம்? பலப்படுத்துவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நம்ம அப்பா வித்தியாசமாக கேம் விளையாடுறவர். சத்துருக்கள் உங்களை விட்டு விலகும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நேரத்தில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு திரும்ப நம்ம ஜெபிப்போம். எத்தனை பேர் உற்சாகமாக இருந்து நீங்கள் கேட்குறீங்க தெரியலை, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எங்களை நாங்கள் அதை பார்க்க அந்த உங்களுடைய வார்த்தைகளை கேட்க இன்னும் நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்களை உற்சாகப்படுத்தும்படியான இன்னும் வார்த்தைகளை போடுங்க. தேவ ஆவியானவர் உங்கள் கூட பேசட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுது ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அவருடைய வார்த்தையில் இந்த ஜீவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கட்டும். திரும்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க, மிகப்பெரிய விடுதலை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஏசப்பா என் வாழ்க்கையில் வாரவினை விடுவிப்பீர், நான் சாட்சி சொல்லுவேன். ஆமாம், ஆண்டவருக்கு இந்த நாளில் சாட்சி தேவை. என்னுடைய ஊழியத்தில், கர்த்தர் செய்யக்கூடிய இந்த ஊழியத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாட்சிகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை நம்ம ஜெயிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா சாட்சி சொல்லி. ஆமாம், பிசாசை வெட்கப்படுத்த போகிறோம். எப்படின்னா சாட்சி சொல்லி. பிசாசை நம்ம துரத்தி அடிக்க போகிறோம். எப்படின்னா தேவன் உங்களுக்கு செய்த சாட்சியை சொல்லி. என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக பெரிய அற்புதத்தை செய்வார். காத்திருப்போம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த யூடியூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இங்கு ஜெபிக்கிற ஜெபம், ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்கள், பேசுகிற வார்த்தைகள், இது எல்லாவற்றையும் நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அது பலன் தருகிறது? எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணுறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் 100% இதை ரிசீவ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் பெற்றுக்கொள்ளணுங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு
நாம் தியானிக்க போகிறது தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், தேவன் நம்மளை அன்பு செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் சரியான வசனம் என்ன அப்படின்னா, தேவன் அன்பாக இருக்கிறாருங்கிறது தான். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அன்பு தான் தேவன், தேவன் தான் அன்பு அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தைன்னு சொல்லணும். 1 கொரிந்தியர் 13வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இப்போ 3 விஷயங்களை குறித்து அங்கே போட்டிருக்காங்க. அந்த 3லையும் அன்பு தான் பெரியது அப்படின்னு போடப்பட்டிருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, இது 2மே அன்பு இருக்கும்போது தான் நமக்கு வரும். இப்போது நம்பிக்கை அப்படிங்கிறது, இங்கே ஒரு சேர் இருக்குது, அது நம்மளோட வெயிட்டை தாங்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் நம்பிக்கை. நம்ம கண்ணால் பார்க்குறது, அதை நம்புறது நம்பிக்கை. ஆனால் ஃபெய்த் அப்படிங்கிறது, விசுவாசம் அப்படிங்கிறது, அந்த சேரில் போய் நாம் உட்கார்றது, உன்னை நம்பி ஆக்ஷனில் இறங்குறது தான் விசுவாசம். கண்ணில் பார்க்காவிட்டால் கூட அதை நம்ம நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். இப்போ இது 2மே நமக்கு தேவை தான். ஆனால் இதுலேயும் பெரியது என்னது? அன்பு. நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், ஒரு 2 வயசு கூட இருக்காது. அந்த பையன் ஒரு ஹைட்டான, ரொம்ப உயரமான ஒரு சுவரில் நிற்கிறான். கீழே அவங்க அப்பா நிற்கிறாங்க. அப்போது அந்த அப்பா சொல்கிறாங்க, தம்பி நீ ஜம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு 2 கரங்களையும் தூக்கி அப்படின்னு நீட்டுறாங்க. அந்த பையன் பயங்கர உயரத்தில் இருக்கிறான். நம்ம கீழே விழுந்தா அப்போ பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் அடுத்த செகண்டு மேலேருந்து ஜம்ப் பண்ணுறான். இந்த அப்பா அந்த பையனை பிடிக்கிறாரு. எனக்கு உடனே தேவனுடைய அன்பு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த இடத்துல அந்த பையனுக்குள்ளே இருக்கிறது விசுவாசம், நம்பிக்கை. ஆனால் அதை காட்டிலும் அவனுக்குள்ளே இருந்த அன்பு தான் அதை செய்ய வச்சுது. நம்பிக்கை, விசுவாசம் மட்டும் இருக்கும்போது அவனால் குதிக்க முடியாது. ஆனால் நம்ம அவங்க அப்பா மேலே அவனுக்கு இருந்த அன்பு, அதை காட்டிலும் அவனோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய அன்பு. அதுதான் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லி தருகிறாரு. தேவனுடைய அன்பை அகாப்பே அன்புன்னு சொல்லுகிறோம். இது ஒரு கிரீக் வேர்டு. அதனோட மீனிங் என்ன அப்படின்னா, எல்லையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். எதையுமே எதிர்பார்க்காம நீ இதை செய்யி, நான் உன்னை அன்பு செய்கிறேன். வீட்டில் பெற்றோர்கள் கூட அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யணும், அப்போ தான் அவங்க அன்பாக இருக்கிறாங்க. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு அன்பு இருக்குதுன்னா அது தேவனுடைய அன்பு மாத்திரம்தான். இப்போது அந்த பையன் கீழே குதித்தது, அவங்க அப்பா பிடிக்கிறது, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா என்ன அன்பு செய்கிறாங்கங்கிற நம்பிக்கை அந்த பையனுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. நாம் நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் சோகமாக இருக்கிறோம், வருத்தமாக இருக்கிறோம், அழுகிறோம், புலம்புறோம். நல்லா இருக்கியா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பேருக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற வசனங்கள்லாம் பார்த்தோன்னா, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அத்தனை குறைகளை நம்ம பேசுகிறோம். ஆனால் நமக்கு தேவன் மேலே நம்பிக்கை. என்ன நம்பிக்கைன்னா, தேவன் என்ன அன்பு செய்கிறாரு, தேவன் என்ன அன்பு செய்கிறாரு. நீங்கள் எப்படினாலும் இருங்க, நீங்கள் எப்பேற்பட்டவங்களாக இருந்தால் கூட தேவன் அவர் மாறாத அன்பு. அகாப்பே அன்போட இன்னொரு அர்த்தம் மாறாத அன்பு, அன்சேஞ்சபிள் லவ். நீங்கள் ஏதோ செய்கிறீங்க, நீங்கள் பைபிள் வாசிக்கலை, ஜெபம் பண்ணலை, அதனால் அந்த அன்பு மாற போகிறதில்ல. நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கும்போது தேவன் அவருடைய மகனை உங்களுக்கு தந்து சிலுவையில் ஏசப்பா நமக்காக உயிரை கொடுத்து இவ்வளோ பெரிய அன்பு அவர் நம்ம பாவியாக இருக்கும்போதே நம்ம மேலே வச்சுருக்காரு அப்படின்னா அந்த அன்பு மாறவே மாறாது. அப்பேற்பட்ட அன்பு தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிறாருன்னு நம்ம நம்பும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த புலம்பல்களும் இருக்காது. அந்த குட்டி பையன் அவங்க அப்பாவை நம்பின மாதிரி நாமளும் தேவனை நம்பி நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தலாம். இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம், இந்த ரிதன்யான்னு ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமையினால் தற்கொலை பண்ணியிருக்குது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அன்பை காட்டணும். அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுங்கிறது தெரியலை, என்ன செய்யணும்.
அன்பு இல்லை, இங்கே கணவர் வீட்டில் அன்பு இல்லை, அப்பா கிட்ட போனால் அங்கே அவமானமாகும், நிறைய விஷயங்கள் யோசிக்குது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் இருக்கிறாரு. எத்தனை பெரிய அவமானனாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ண தேவனால் முடியும். குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அது எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு தேவனால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பொண்ணுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே நடந்திருக்குது வேறையாக இருந்திருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய நெருக்கமாக இருந்தால் கூட தேவனை நம்புறதுக்கு, தேவனை விசுவாசிக்கிறதுக்கு, தேவனை அன்பு செய்கிறதுக்கு, எல்லாவற்றையும் விட தேவன் நம்மளை அன்பு செய்கிறாங்க, தேவன் உன்னை விரும்புகிறாரு, தேவன் உன்னை நேசிக்கிறாரு, இதை மாத்திரம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் நிறைய நியாயப்பிரமாணங்கள், 10 கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு தேவன். இப்போது இந்த எல்லா கட்டளைகளையும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளில் அடக்கிறாரு. அது என்ன அந்த 2 கட்டளைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இன்னொரு கட்டளை என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்போது இது 2 கட்டளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2லேயும் காமனாக இருக்கிற வார்த்தை என்னென்னா அன்பு. அப்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நியாயப்பிரமாணங்களையும் இங்கே 2 கட்டளைகள் அடக்கியிருக்கிறாரு. அந்த 2லேயும் இருக்கிறது அன்பு. நீங்கள் கடவுளை தேவனை அன்பு செய்யணும், அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் அன்பு செய்யணும். அன்பு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்குங்கிறதுக்கு இன்னொரு வசனமும் இருக்குது. ரோமர் 13வது அதிகாரம் 10வது வசனம், அன்பு பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் அன்பு தான். அப்போது நீங்கள் அன்பு செய்யும்போது எல்லா விதமான கட்டளைகளும் அதில் நிறைவேறிடும். நீங்கள் அன்பு செய்யும்போது தேவன் அன்பு செய்வீங்க, முதல் 4 கட்டளைகள். அதுக்கப்புறம் இருக்கிற கட்டளைகள், பிறரை நீங்கள் அன்பு செய்யும்போது யாருக்கும் எந்த ஒரு பொல்லாங்கும் நீங்கள் செய்ய முடியாது. அப்போது நீங்கள் அன்பு செஞ்சீங்கன்னா போதும், நியாயப்பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றிடலாம். நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகிட்ட சொல்லுவோம். ரொம்ப கண்டிப்பாக பேசும்போது சில நேரங்க பிள்ளைங்க கேட்குறதில்ல. அப்போது அன்பா கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்தாப்பில் பேசும்போது சரின்னு சொல்லி கேட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு செஞ்சுருக்கிறாரு. நியாயப்பிரமாணங்களில் கட்டளையாக இருந்த, பழைய ஏற்பாட்டில் கட்டளைகளாக இருந்த எல்லாவற்றையும் அவர் இங்கே அன்பாக நமக்கு மாற்றி அவர் அதை வாழ்ந்து காமிச்சார். அந்த அன்பை அவர் செஞ்சு காமிச்சு நீங்களும் இதே மாதிரி அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு நமக்கு. அதே மாதிரி நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனத்தில் அன்போ சகல பாவங்களையும் மூடும் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அன்பு சகல பாவங்களையும் மூடுமா? ஆமென். அன்பு இருக்கும்போது அங்கே பெரிய குற்றம் குறைகளை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அன்பு குற்றப்படுத்தாது. உங்கள் கூட பிறந்தவங்களோ, இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ, குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது ஒருத்தங்க குற்றம் செய்கிறாங்க, தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை பெருசாக ஆக்காமல் அதை எப்படி திருத்தி அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள சரிப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும். வேதத்தில் நம்ம நிறைய இடங்களில் இதை பார்க்கலாம். யோவான் 21வது அதிகாரத்தில் பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறான். அந்த இடத்துல பேதுரு பெரிய தவறு செய்கிறான். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும்னு சொல்லி பாவம் செஞ்சான். பேதுரு எனக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியாதுன்னு சொல்லி பாவம் செய்கிறான், பெரிய பாவம் செய்கிறான். ஆனால் அந்த பேதுருவை தான் இயேசு கிறிஸ்து என்னை அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயான்னு அதே மாதிரி 3 முறை மறுதலித்த பேதுருவை 3 முறை கேட்குறாரு, நீ என்னை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா அப்படின்னு. என்னை ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் சீடர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையில் இருக்கிறாங்க. அங்கே ஆவியானவர் இறங்கினதுக்கப்புறம் பலம் கொண்டு இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறாங்க. அங்கே முதல்ல சுவிசேஷத்தை அறிவித்து 3000 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினது இதே பேதுரு. பேதுரு ஒரு பெரிய தவறு செய்கிறான். ஆனால் அந்த தவறில் இருந்து தேவன் அவரை மீட்டெடுக்கிறாரு.
இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம். இன்னொரு இடத்துல யோவான் 8வது அதிகாரத்தில் ஒரு விபச்சார ஸ்திரீ பிடிபடுகிறார். சட்டப்படி கல்லெறிந்து கொல்லப்படணுங்கிறது தான் அங்கே இருக்கிற சட்டம். இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அந்த இடத்துல. எல்லாரும் சுற்றி வந்து அவளை கல்லெறிந்து கொல்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அங்கே அவள் குற்றம் செஞ்சிருக்கிறா, பாவியாகிய ஸ்திரீ தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து தண்டனை கொடுக்கல. யாராவது ஒருத்தர் குற்றம் செய்யலைன்னா முதல் கல்லை எரியட்டும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து கேட்கும்போது எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப, நானும் உனக்கு தண்டனை கொடுக்கறதில்ல, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லுகிறாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த விபச்சார ஸ்திரீ கிட்ட அன்பாக நடந்துக்கிறாரு. அன்பாக நடக்கும்போது அதற்கு அப்புறம் அவள் விபச்சாரத்துக்கு போகலை, பாவம் செய்யலை. அன்பு நீங்கள் காட்டும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை அவங்க திருத்திக்குவாங்க. எவ்வளவு தூரம் நீங்கள் அன்பாக சொல்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அந்த பாவங்கள் அவங்கள விட்டு விலகி போகும். லூக்கா 19வது அதிகாரத்தில் சகேயுவை பார்க்குறோம். பயங்கரமான பாவி, வரி வசூலிக்கிறான், அநியாயமாக காசு மக்கள்கிட்ட இருந்து பறிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு வாஞ்ச, மரத்துக்கு மேலே ஏறி ஒளிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான். ஏன்னா தைரியம் இல்லை, நான் பாவி. எதுக்காக அவன் பாவிங்கிறான்? அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் அவனை அப்படி தான் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சகேயுவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வருகிறேன்னு சொல்லும்போது அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, பாவியான இவன் வீட்டுக்கு போகிறாரே அப்படின்னு. அப்போது பாவின்னு சொல்லியிருந்த அந்த சகேயு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புனால, ஒரே ஒரு தொடுதல்னால, என்னுடைய ஆஸ்தியில் பாதியை நான் ஏழை மக்களுக்கு கொடுக்குறேன், யாருக்கிட்டையாவது இருந்து அநியாயமாக நான் காசு வாங்கியிருந்தா 4 மடங்கு திரும்ப கொடுக்குறேன்னு சொல்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினால் சகேயு ஒரே செகண்டில் அவ்வளோ பாவங்களையும் விட்டு அந்த வீட்டுக்கு அன்னைக்கு அவன் மாத்திரம் அல்ல, அந்த வீட்டில் இருந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போது அவன் பாவின்னு சொல்லி தள்ளி போட்டிருந்தா அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ரட்சிப்புங்கிறது வந்திருக்காது, அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காது, அத்தனை ஜனங்களுக்கு பயனும் கிடைச்சிருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அன்றைக்கு அங்கே செயல்பட்டுச்சு. இதே மாதிரி நாம் வாழணுங்கிறது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பமாக இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது தீமை நடந்துச்சு, கஷ்டம் வந்துச்சுன்னா, அன்றைக்கு எனக்கு தீமை செஞ்சா அதனால் இன்றைக்கு வந்துச்சு, அன்னைக்கு எனக்கு இந்த பாவத்தை செஞ்சாங்க, இந்த துரோகத்தை செஞ்சாங்க, அதனால் இன்றைக்கு இவங்களுக்கு இந்த தீமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு தீமை வந்துச்சுல்ல, அப்போ நாம் என்ன பாவம் செஞ்சோம், யாருக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும், அதனால் அந்த தீமை நமக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அடுத்தவங்களை ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ண மாட்டோம். அவங்க தீங்கு செஞ்சுருக்கிறாங்க, குற்றவாளி அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம யாருக்குமே அதிகாரம் இல்லை. விபச்சார ஸ்திரீ அங்கே வந்து பிடிபடும்போது அங்கே தகுதியான ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், மீதி யாருமே தகுதி இல்லை. எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறாங்க, யாருமே தகுதி இல்லைன்னு போகும்போது தகுதியான ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆனால் அவர் கூட அங்கே தண்டனை செய்யலை, தண்டிக்கலை. அப்போ நாம் யார்? நம்ம கூட இருக்கிறவங்கள நீ தீமை செஞ்சா நீ குற்றவாளி அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நாம் யார்? நாம் அவ்வளவு பெரிய நல்லவங்களா? ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா அவங்க ஒரு வழியில் பாவம் செய்கிறாங்க, நம்ம பல வழிகளில் பாவம் செய்கிறோம். யாரையும் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அவங்கள அன்பு செய்கிறது மாத்திரம்தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம். அதே மாதிரி நமக்கு அன்பு இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வைத்திருக்கிற அன்பு நமக்கு இருந்தது அப்படின்னா மற்றவங்களை புறங்கூற மாட்டோம், காசிப் பேச மாட்டோம். அதாவது ஹோட்டல்ஸ்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, நிறைகள் இருந்தால் மற்றவங்க கிட்ட போய் சொல்லுங்கள், குறைகள் இருந்ததுன்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. இது அதாவது அதை பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பேசணும் அப்படின்னா மட்டும் வெளியில் போய் பேசுங்க,
ஏதாவது குறைகள்னா எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் திருத்தி கொள்கிறோன்னு. அதுதான் இயேசு கிறிஸ்து வேதத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. சகோதரன் ஒருத்தன் பாவம் செஞ்சான், தவறு செஞ்சான் அப்படின்னா ரகசியமாக அவனை கூப்பிட்டு அவனை திருத்த சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. நன்மைகள் இருந்தது அப்படின்னா அதை எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லலாம். ஆனால் குறைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப யாருக்கிட்டேயும் அதே குறை உங்கள் வீட்டில் நீங்கள் அன்பு செய்கிற யாராவது செஞ்சாங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் சொல்வீங்களா? சொல்லவே மாட்டோம்ல. அப்போ அங்கே அன்பு இருக்கும்போது எல்லாரையும் உங்களை நேசிக்கிற மாதிரி, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் நேசிக்கிற மாதிரி, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீங்கள் நேசிச்சிங்க அப்படின்னா அவங்கள குறித்து வெளியில் தப்பாக நம்ம பேச மாட்டோம். தப்பாக பேசிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பாவங்கள் நடக்குது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் இதுதான். அன்பு செய்யுங்க. நீங்கள் உங்களை நேசிக்கிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நேசிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளை அவ்வளோ நேசிக்கிறாரு. பாவிகளாக நம்ம இருக்கும்போதும் நம்ம சின்ன விஷயங்களில் கூட கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு வார்த்தைகள் மூலமாக தேற்றுறாரு. காரணம் அன்பு, நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு. தகுதியே இல்லாத நம்மளை இவ்வளவு அன்பு செய்கிறாரு தேவன். நாம் மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு பழகணும். ஹல்லேலூயா. இந்த அன்பு எதுக்காக நான் எதுக்காக அன்பு செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தேவனை அதிகமாக அன்பு பண்ணும்போது தான் அவரை கண்டுபிடிக்க முடியும், அவரை கண்டறிய முடியும், அவரை உணர முடியும். வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. யோவான் 21 அதிகாரம் 7வது வசனத்தில், ஆதலால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். இது எப்போ நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பேதுரு எல்லா சீசர்கள்ட்டையும் சொல்லி, நான் மீன் பிடிக்க போகிறேன், எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்லா சீசர்களும் பேதுரும் சேர்ந்து மீன் பிடிக்க போகிறாங்க. நைட்டு முழுவதும் வலையை போடுறாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல அவங்களுக்கு. இப்போ காலையில் அந்த பக்கத்தில் அந்த கடற்கரையில் இயேசு கிறிஸ்து நின்றுட்டுருக்கிறாரு. அப்போது இவங்க எல்லாருக்கும் கண்டுபிடிக்க முடியலை, அது யாருங்கிறது தெரியலை. சீடர்கள் எல்லாரும் தான் இருக்கிறாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் அவருக்கு அன்பாக இருந்த சீடன் யோவான், அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் கர்த்தர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட அன்பாக இருக்கும்போது தான் அவரை நம்மளால் கண்டறிய முடியும். எப்படின்னா, நமக்கு நெருக்கமாக இருக்கிற சூழ்நிலையில் நிறைய நேரங்களில் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்முடைய ஆபத்து காலத்தில் நமக்கு கூப்பிட முடியலை, ஞாபகம் வர மாட்டேங்குது, தெய்வனை கண்டறிய முடியலை. அவர் உங்கள் கூடயும் என் கூடயும் இருக்கிறாரு, ஆனால் நம்மளால் அதை உணர முடியலை. எப்படி நான் இதை உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் கூட அவர் இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, உங்கள் கூட உங்கள் கரங்களை பிடிச்சு கொண்டு தேவன் இருக்கிறாருங்கிறத உணர்ந்தீங்கன்னா, உங்கள் சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையை குறித்தும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவர், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறவர் சர்வ வல்ல தேவன். அவரே உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எதை குறித்து நீங்கள் பயப்படணும்? எதுக்காக நீங்கள் கலக்கமடையணும்? இது வேதத்தில் நாம் 3 விதமான அன்பை பார்க்குறோம். முதல்ல ரூத், நகோமி. நமக்கு தெரியும், நகோமி பஞ்சத்தினால மோவாபிய தேசத்துக்கு போகிறா. அவனுடைய 2 மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மகன்கள் இறந்து போகிறாங்க, கணவர் இறந்து போகிறாங்க. இப்போது 2 மருமகள்களையும் கூப்பிட்டுட்டு திரும்ப பெத்லஹேமுக்கு வருகிறா. அப்போது மருமகள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் போயிருங்க, நான் மட்டும் இங்கே போகிறேன், யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிருங்கன்னு சொல்கிறா. ஆனால் 2 பேருமே இல்லை, முடியாதுன்னு சொல்கிறாங்க. திரும்ப சொல்லும்போது, நான் இனி ஒரு குழந்தைய பெற முடியாது, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிறந்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி வற்புறுத்தும் போது சரின்னு சொல்லி ஒரு மருமகள் போயிடுறா. ஆனால் ரூத் என்ன செய்கிறா அப்படின்னா, இல்லை, நான் உங்கள் கூட தான் வருவேன், நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட தான் வருவேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன்னு சொல்கிறா. அங்கே அவளுக்கு தெரியாது இங்கே வந்தால் என்ன நடக்கும், நமக்கு கல்யாணம் நடக்குமா, சாப்பிட முடியுமா, எப்படி சூழ்நிலை எதுவுமே தெரியாது. ஆனால் நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நகோமி கூட வர்றா. இது ஒரு தியாகமான அன்பு.
நாம் இயேசு கிறிஸ்து தேவன் நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத உணரணும். எப்பவும் அன்பாக இருக்கும்போது மாத்திரம்தான் தேவன் நம்ம கூட இருக்கிறத நம்மளால் உணர முடியும். யோசேப்பு இன்னொரு அன்பு, அதாவது மன்னிக்கிற அன்பு யோசேப்புக்கிட்ட இருந்துச்சு. எவ்வளவு பெரிய துரோகம் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு பண்ணது. எகிப்தியர்கள்ட அடிமையாக விற்கிறாங்க, மீதியானியர்கள் அடிமையாக அவங்க விற்றதுக்கப்புறம் எகிப்து தேசத்துக்கு போய் போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கிறான் யோசேப்பு. அங்கே போய் குற்றம் சாட்டப்படுகிறான், சிறைச்சாலைக்கு போகிறான், ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறான். இது எல்லாவற்றுக்கும் காரணம் யார் அப்படின்னா அவனுடைய சகோதரர்கள் தான். இந்த சகோதரர்கள்னால இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து, ஆனால் தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி அந்த நாட்டுடைய அதிபராக அவனை உயர்த்தும் போது அதே சகோதரர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்க. நாமளாக இருந்தால் எப்படி பண்ணியிருப்போம்? நீ எனக்கு செஞ்சல பாரு, உனக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நாம் அவ்வளோ நல்லவங்கன்னு நமக்கு நினப்பு. நீ எனக்கு இதை செஞ்ச, நான் உனக்கு இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு பழிக்கு பழி வாங்கிறது தான் நாம் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் யோசிப்பு மன்னிச்சான். நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனால் தேவன் எனக்கு அதை நன்மையாய் மாற்றினாருன்னு சொல்லிட்டு சகோதரர்கள்ட்ட அன்பை காட்டுகிறான். இதே மாதிரி தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழணும். எத்தனையோ தீமைகளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் அவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு தீமை செய்கிறாங்க, அவங்க தான் தீமை செய்கிறாங்க, எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் அந்த தீமையை உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் உங்களுக்கு நன்மையாக மாற்றுகிறார்ல, அப்புறம் ஏன் நம்ம அவங்க மேலே கோவப்படணும், அவங்கள தப்பாக நினைக்கணும்? யார் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பரத்திலிருந்து வருகிற எல்லாமே நன்மையானது தான். நன்மையான திட்டம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. தேவன் சகலத்தையும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக தான் மாற்றுகிறாரு. உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த ஆயுதத்தையும் அந்த ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறவையும் படைத்தவர் அதே தேவன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எதற்காக அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கணும்? தேவன் எனக்கு நன்மையாக மாற்றியிருக்கிறாருங்கிறப்ப நீங்கள் அன்பு மாத்திரம் செய்யணும். எல்லாவற்றுக்கும் மேலே இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அல்டிமேட்டான அன்பு. ஆமென். அவர் வெறும் வாயில் பேசலை, நமக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாரு. ஈடு இணையற்ற மேலான அன்பை தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிறாரு. யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உயிரை கொடுக்கறத காட்டிலும் பெரிய அன்பு ஏதாவது இருக்குதா அப்படின்னு. அதை கூட இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய அன்பெல்லாம் அனுபவிக்கிற நாம், வேதத்தில் பார்க்குற நாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றிலிருந்து நாம் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஆமென். எவ்வளவு பெரிய தவறுகள் மற்றவங்க செஞ்சால் கூட அதை மன்னிச்சு அவங்க மேலே அன்பாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லார்கிட்டையும் இதே அன்பை காட்டணும். எல்லாவற்றுக்கும் மேலே தேவனை அன்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனை எடுக்கணும். ஏன்னா 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவுதான். என்ன செஞ்சீங்க அப்படின்னாலும் நீங்கள் அன்போடு செய்யும்போது தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை சொல்லி நம்ம திரும்ப தொடர்ந்து ஜெபத்துக்குள்ளே கடந்து சொல்லுவோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் இருக்கிறாரு. இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிறீங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க. நிறைய பேர் கமெண்டில் போட்டிருக்கிறீங்க, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய கணவரை திருத்துங்க. திருமண தடைகள், பிள்ளைகளின் திருமணத்துக்காக, அவங்களுடைய திருமணத்திற்காக, வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ பேர் கமெண்டில் போட்டிருக்கிறீங்க. காரணம் உங்கள் இருதயத்தின் வாஞ்சை. இது எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அறிந்தவர் உங்கள் கூட பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கிறாராம். ஆமென். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாக உங்களோடு இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருத்தரோடு இருக்கிறாரு. ஆகையால் உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்களுடைய காரியம் வாய்க்காதபடியினால் மிகவும் வெட்கப்படுவார்கள். யார்? உங்களுக்கு துன்பம் செய்யணும்னு நினைக்கிறவங்க
வெட்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய காரியம் எதுவுமே வாய்க்காதுன்னு தேவன் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. அவர் உங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறதுனால உங்களுக்கு எதிராக என்ன காரியங்கள்னாலும் எதுவுமே வாய்க்காம எதிரிகள் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அப்படின்னா அப்போ அடைந்த அந்த வெட்கம் அவங்க வாழ்க்கையில் அவங்க மறக்கவே மாட்டாங்களாம். அவ்வளவு பெரிய லட்சிய தேவன் அவங்க எதிரிகளுக்கு கொடுக்குறாங்களாம். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் உங்களுக்கு வந்தாலும் ஆவியானவர் உங்களுக்கு ஜெயக்கொடியை ஏற்றுகிறார்னு வசனம் சொல்லுது. எப்போவுமே ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது அப்படின்னா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அங்கே கொடியேற்றுவாங்க. யார் ஜெயிச்சாங்களோ அந்த கொடியை ஏற்றுவாங்க. ஆனால் வெள்ளம் போல சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக வரும்போதே ஆவியானவர் கொடியேற்றுகிறாராம். நிச்சயமான வெற்றி. ஏன்னா சிலுவையில் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே இருக்கிற அன்பினால் பெற்று தந்த வெற்றியை தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. அப்போது எதிரி வரும்போதே அது நிச்சயமாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆவியானவர் உங்களுக்காக அதை ஜெயிப்பாருங்கிறதுனால அப்போவே அவர் கொடியேற்றுகிறாராம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் இதுதான். அதாவது உங்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக நீங்கள் எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தை தேவன் பயப்பட செய்ய போகிறாரு. நீங்கள் பயப்படுற விஷயம் கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், கூட இருக்கிறவங்க யாராவது பண்ணுகிற துரோகமாக இருக்கலாம், என்னவா இருந்தால் கூட அது தேவனை பார்த்து பயப்பட போகுதான். நீங்கள் அதை பார்த்து பயப்படுறீங்க. ஆனால் தேவன் உங்கள் கூட இருக்கிறத பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அக்கினி மயமாகவும் மேகஸ்தம்பமாகவும் இருந்த தேவனை பார்த்து அந்த சேனைகள் நடுங்குதுன்னு அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கக்கூடிய தேவனை பார்த்து உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அத்தனை பிசாசின் கிரியைகளும் நடுங்க போகுது, உங்களை விட்டு ஓடி போக போகுது. அதி நிச்சயமான தேவ வார்த்தைகளை இன்றைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருத்தரும் இது எனக்காக என் தேவன் அனுப்புகிற வார்த்தைன்னு விசுவாசிக்கும் போது நிச்சயமான அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தேவன் அற்புதம் அடையாளங்களால் உங்களை நிறைக்க போகிறாரு. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறாங்க. ஆமென். நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்வோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அற்புதமான வார்த்தையை கேட்டோம் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் அன்புள்ளவர், அவர் அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் இல்லை, ஹல்லேலூயா, எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அவர் வெளிச்சத்தின் தேவன். இந்த நேரத்திலும் அப்பா கேட்ட வார்த்தையின்படி இப்பொழுதே அப்பா உம்முடைய அளவில்லாத அன்பு ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஊற்றப்படட்டும். அப்பா தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே நிரப்பட்டும். அமராஜா, நீர் உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் நீர் கொடுத்தீரப்பா. உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தையை யார் உட்கொள்ளுகிறார்களோ, யார் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நீர் அப்பா அள்ளி கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசுகள் வெட்கப்படத்தக்கதாக, சத்துருக்கள் விலகி ஓடத்தக்கதாக, இருள் விலகத்தக்கதாக என் தேவனுடைய பலத்த கரம் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 4:12 பாருங்க. ஹல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லையா. ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அந்த நாமமா. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் இந்த இயேசு என்கிற நாமமாம். ஹல்லேலூயா. காரணம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அவர் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாராம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிலுவை பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார்.
ஆகவே பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தினாராம். எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி. இயேசுவே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே அப்பா உம்முடைய நாமமே அல்லாமல், இயேசு என்கிற இந்த நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இந்த நாமம் வல்லமையுள்ளது. இந்த நாமம் எங்களை விடுவிக்கிறது. இந்த நாமம் சத்துருக்களை விலக்குகிறது. இந்த நாமம் பிசாசுகளை துரத்துகிறது. இந்த நாமம் வியாதிகளை சுகமாக்குகிறது. இந்த நாமம் சர்வ வல்லமையுள்ளவருடைய நாமம். இந்த நாமம் உன்னதத்துக்கு எங்களை அழைத்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அப்பா பதிலை பெற்று தருகிறது, ஆசீர்வாதங்களை பெற்று தருகிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள நாமம் இயேசு என்கிற நாமம். இயேசு என்கிற நாமம். இயேசுவா. இந்த நேரத்திலும் அப்பா ஒரு அபிஷேகம் பிள்ளைகளை தொடட்டும். நான் வார்த்தையை பேசுகிற அந்த நேரத்தில் அப்பா, உம்முடைய வசனத்தை தியானிக்கிற அந்த நேரத்தில் அப்பா, ஜீவனுள்ள உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த நேரத்தில் ஹல்லேலூயா வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாம். அவர் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் மரித்த தேவன் அல்ல. அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்லங்க. ஹல்லேலூயா. நாம அவரை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கல்லும் அல்ல மண்ணும் அல்ல. அவர் நம்மை தூக்கி சுமப்பாராம். அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாம். ஹல்லேலூயா. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அவர் நம்மை நம்மளை தூக்கி தூக்கி சுமப்பாராம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. நாம அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நாம ஒரு தெய்வத்தை போய் அபிஷேகம் பண்றதுக்கு இல்லை. அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவாராம். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு தெய்வம் படைத்தவர், சர்வ வல்லவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம மேல் வைத்த அன்பு, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மேல வைத்த அன்பு, நம்மை தூக்கி சுமக்கும் அன்பு. ஹல்லேலூயா. கோழி எப்படி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ள வண்ணமாய் ஹல்லேலூயா அது விருப்பப்பட்டு சேர்த்து கொள்ள நினைத்ததும், ஆனால் ஜனங்களோ என்ன பண்ணாங்களாம்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டபடினாலே அவர்கள் விலகி விலகி ஓடினார்களாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே அவர் வெளிப்படையாய் தன் மடியிலிருந்த சொந்த குமாரனை கொடுத்தாராம். இப்பொழுது அந்த அன்பை கண்ட நாம ஹல்லேலூயா இனி நம்ம ஓட வேண்டிய அவசியம் இல்லை, ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உன்னதரை நோக்கி பார்ப்போம், அந்த அன்பை ருசிப்போம். என் தேவ வல்லம் இந்த நேரத்தில் உங்களை நிரப்பட்டும். என் தேவ ஆவியானவர் இந்த வேளையில தானே அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவாராக. தெய்வீக வல்லமை வார்த்தையை கேட்கிற பொழுதே இறங்கட்டும். இந்த நேரத்தில் தானே விடுதலை தானாக உண்டாகும் அப்பா, விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்ட, இந்த வார்த்தையை கேட்ட, இதில் இணைந்திருக்கிற உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும், பலன் உண்டாகும். துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. அவன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. உன்னை தொடர்ந்து வந்த பிசாசின் கிரியைகள் இனி உன்னை தொடர்ந்து வருவதில்லை. உன்னை தொடர்ந்து வந்த வியாதிகள் இனி உன்னை தொடர்ந்து வருவதில்லை. உன்னை தொடர்ந்து வந்த தரித்திரங்கள் இனி உன்னை தொடர்ந்து வருவதில்லை. ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ ஒருபோதும் காண மாட்டாயாம். நீ தேடினாலும் அவனை கண்டடைய மாட்டாய். வல்லமை வெளிப்படட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. சிறியவர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் என் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவர் ஊற்றுவாராம். இது அப்படிப்பட்ட நாட்கள், அப்படிப்பட்ட காலம், இது அப்படிப்பட்ட நேரம். என் தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றும் காலம் இது. கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும். ஹல்லேலூயா. அப்பா இந்த வேளையில தானே மகிமை வெளிப்படட்டும் அப்பா. வல்லமை விளங்கட்டும், வல்லமை விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே பரிசுத்த ஆவியின் அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து தங்கட்டும், தங்கட்டும். ஹல்லேலூயா. மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளின் சிரசின் மேல வந்து அசைவாடட்டும். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். சத்துரு எவ்வளவுதான் மனுஷர்களை உனக்கு விரோதமாக ஏவி விட்டாலும்,
எவ்வளவுதான் பிசாசானவன் மனுஷர்களை உங்களுக்கு விரோதமாக செயல்படும்படி செய்தாலும் அத்தனையும் தோற்று போகும், அத்தனையும் உன் கண்களுக்கு முன்பதாக விழுந்து போகும். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்துருக்கள் உன் பாதப்படியிலிருந்து விழுவார்கள். யாரோ ஒரு சகோதரருக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் ஹல்லேலூயா மனுஷர்கள் பல தந்திர உபாதியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறாங்க. பல காரியத்தில் உங்களுக்கு விரோதமாக அவங்க உங்களை அழிப்பதற்கு, உங்கள் பெயர்களை கெடுப்பதற்கு, உங்களை வாழ விடாதபடி உயர விடாதபடி தடுப்பதற்கு மனுஷர்கள் செய்யும் சூழ்ச்சிகள் எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் பேசுகிறார் பாருங்க. எல்லாம் தவிடுபொடியாய் மாறுகிறதாம். உனக்கு விரோதமாக மனுஷர்கள் உருவாக்கும் ஆயுதங்கள் எதுவும் இனி வாய்க்காது. ஹல்லேலூயா. அவர்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகிறது. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உன் வியாபாரத்தில் விருத்தி இயேசுவின் நாமத்தில். நீ இருக்கிற இடத்துல தேவ மகிமை இப்பொழுது இறங்கட்டும். அப்பா, அடைப்பட்டு கிடக்கிற வீட்டுக்குள்ள ஹல்லேலூயா வெளியில போக முடியலை, நடந்து எழுந்து நடக்க முடியலை. ஒரு சகோதரி ஹல்லேலூயா 2 கால்களிலும் வீக்கம், உங்கள் கால்களில் வீக்கம், உங்களை நீங்கள் சொல்லி வெளியில போக முடியலை. ஹல்லேலூயா. பிள்ளைகள் சரியாய் உங்களை கவனிக்கிறது இல்லை. ஐயோ, நான் படுக்கையில் இருக்கிறேன், வெளியில போக முடியலேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்து ஒரு சகோதரி எனக்காக ஜெபிக்க மாட்டாரா, என் பேரை சொல்ல மாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற சகோதரியே, உங்களுக்கு இதில் டைப் பண்ண கூட தெரியாது. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். உங்கள் கால்கள் வீக்கத்தில் இருக்கிறது, 2 கால்களும். ஆமாம், உங்களால் நடக்க முடியலை. உங்கள் பிள்ளைங்க உங்களை சரியாக கவனிக்கிறது இல்லை. அதில் அங்கலாய்த்து போய் நிற்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க. உங்கள் கால்களில் காணக்கூடிய வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு விலகுகிறது. உங்கள் காலில் காணக்கூடிய வீக்கம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. ஒரு அற்புத சுகத்தை என் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு இப்பொழுதே தருகிறார். அவருடைய தொடுதல் இப்பொழுதே உங்கள் மேல் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே, உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. முதுகு தண்டுகளில் ஹல்லேலூயா முதுகு தண்டிலிருந்து வலி, ஹல்லேலூயா முதுகு தண்டுகளில் வலி. ரொம்ப நேரம் உங்களால் உட்கார முடியலை, ரொம்ப நேரம் உங்களால் அமர முடியலை. ஹல்லேலூயா முதுகில் வலி. ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலும் உங்கள் முதுகுல முழுவதுமாக வலி. ஹல்லேலூயா முதுகு தண்டிலிருந்து கழுத்து வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெயின், ஒரு வலி இருந்துகிட்டே இருந்தது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், அந்த வலி உங்களை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த முதுகு தண்டுகளை காணக்கூடிய வலிகள் உங்களை விட்டு விலகுகிறது. ஜீசஸ் நேம் நான் கட்டளை எடுக்கிறேன். இப்பொழுதே அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். விடுதலை நாயகன் இப்பொழுது இதை கேட்கிற உங்கள் வீடுகளுக்குள்ள, நீ இருக்கிற இடத்துல நீங்க கவனித்து பார்த்து கொண்டிருக்க இந்த நேரத்துல தானே என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குகிறார். ஹல்லேலூயா. இருதயத்துல ஹல்லேலூயா வேதனையோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாறுதல் இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் இறங்குகிறது. மெய்யாகவே சொல்லி பாருங்க, என் பாடுகளையும் என் துக்கங்களையும் என் நோய்களையும் என் பலவீனங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாருங்க. இட் இஸ் finished. எல்லாத்தையும் முடித்தார் சிலுவையில். ஹல்லேலூயா. என் வியாதியை, என் பலவீனத்தை, என் தரித்திரத்தை சொல்லி பாருங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே இப்பொழுது சுகம். உங்களுக்கு வேதனை இருக்கிற இடத்துல, வலி இருக்கிற இடத்துல நீங்கள் இப்பொழுது கைகளை வைங்க, நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்கள் சரீரத்தில் எந்தெந்த இடத்துல வியாதிகள் பலவீனங்கள் அவன் இருக்கும் என்று சொன்னால் இந்த நிமிஷத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஹல்லேலூயா உங்கள் கைகளை அந்த இடத்துல நீங்கள் வைங்க. இப்பொழுது என் தேவ ஆவியானவர் உங்களை தொடுவார், என் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார். உன்னதத்திலிருந்து ஒரு பலன் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் நிமிர பண்ணுகிறார். உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவனை வைக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு என்று சொன்னார் பாருங்க. வார்த்தை வல்லமையுள்ளது, உலர்ந்த எலும்புகளுக்குள்ளும் ஜீவன் உண்டாயிற்று. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். ஆவியானுடைய வல்லமையை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. எலும்பு சம்பந்தமான வியாதிகள், ஹல்லேலூயா எலும்பு சம்பந்தமான வியாதிகள் யாரோ நீங்க கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்துல இணைந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு எலும்பு சம்பந்தமான வியாதிகள் இப்பொழுது இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த எலும்பு சம்பந்தமான வியாதியிலிருந்து விடுதலை.
எலும்பு சம்பந்தமான வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ரிமா கரதல பஷபல பரக்கல தியாத்துனதேவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் கட்டிகள் இப்பொழுது மறைகிறது, நீர் கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பித்தப்பையில் இருக்கிற கற்கள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது இப்பொழுது. என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் மேலே இப்பொழுது இறங்குகிறது, இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினால். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், ரட்சிக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாயிருப்பான், உன் பிள்ளை உயிரோடு இருப்பாள், மரித்த உன் பிள்ளை உயிரோடு இருப்பாள் என்று இயேசு சொன்னார் பாருங்க. வார்த்தையை நம்பி போனவன் வெற்றியை கண்டார்கள், ஜெயத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. நல்ல செய்திகளை அவர்கள் கேட்டார்கள். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், இப்பொழுதே மகிமை இறங்கட்டுமாப்பா. என்னென்ன விண்ணப்பத்தோடும் கண்ணீரோடு நிற்கிறார்களோ இயேசப்பா, விடுதலை இந்த நேரத்தில் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் எந்த இடத்துலலாம் வலிகளும் வேதனைகளும் பிள்ளைகளை அப்பா கஷ்டப்படுத்துகிறதோ இயேசுவே, இந்த நிமிஷத்துல தானே அத்தனை வலிகளும் விலகட்டும். அசைக்க முடியாத கரங்கள் இப்பொழுது அசைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு புது பலன், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பலன், காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவர், காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலனை கொடுக்கிறவராம். இப்பொழுதே பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். உன் பலவீனத்தில் என் பலன் இயேசு சொன்னார் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். கல்வாரி சிலுவையிலிருந்து என் ஆண்டவர் தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும். அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட தழும்புகள், காயங்களிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை இப்பொழுது உங்கள் சரீரத்தை தொடட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை, எந்த வியாதியாக இருந்தாலும் கைகளை வைக்கிற இந்த நேரத்தில் தானே அற்புத சுகம். கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆளில் தீராத தலைவலி இந்த நிமிஷத்துல இயேசுவின் நாமத்துல தீராத தலைவலிகள் விலகட்டும். அப்பளவு சாத்தானே தலைவலியை கொடுத்து, தலை சுற்றலை கொடுத்து, இயேசுவின் நாமத்தில் வேதனை கொடுத்து கொண்டிருக்கிற எந்த பொல்லாத ஆவிகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். இந்த நிமிஷம் தானே விடுதலை உண்டாகட்டும். வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைகிறார்களோ இயேசுவே அற்புதங்களை காணட்டும் அப்பா, அதிசயத்தை காணட்டும் சுவாமி. விடுதலை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பில்லி சூனிய ஆவிகள், ஹல்லேலூயா, மந்திரங்கள், செய்யப்பட்ட மந்திரங்கள், தாயத்துகள், என்னென்னலாம் ஹல்லேலூயா உனக்கு விரோதமாக செய்தார்களோ அத்தனை இப்பொழுது செயலற்று போகும். பிசாசுகள் உன்னை விட்டு விலகும். இப்பொழுது பிசாசுகள் இப்பொழுது விலகட்டும், பிள்ளைகளை விட்டு விலகட்டும். பயத்தின் ஆவிகள் விலகட்டும், பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். விபச்சார ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எரிச்சலின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பெருமையின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொறாமையின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கோபத்தின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எத்தனை பிசாசுகள் உள்ளே வந்து மறைந்திருந்தாலும் சரி, பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கண்ட பொழுது பிசாசுகள் நடுங்கின. லேகியோன் பிசாசுகள் பயந்து நடுங்கின. 2000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சா? 2000 பிசாசு, 1-2 கிடையாது. பாருங்க, 2000 பிசாசை ஒரு மனுஷன் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறான்னா யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்கு. அவன் 2000 பிசாசை அவன் தூக்கி சுமந்துட்டு இருந்தான். அவனை ஒருவனும் அடக்கக்கூடாது இருந்ததான். அவன் கற்களாலே தன் சரீரங்களை தன்னைத்தானே அவன் காயப்படுத்தி கொள்ளுவான். அன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட லேகியோன் பிசாசுகள் இருக்கிறபடினாலே அவர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொள்ளுகிறார்களாம். எப்படி காயப்படுத்தி கொள்ளுவாங்க? தன் மனைவி தன் பிள்ளைகளை கொடூரமாய் நடத்துவது, தன் பிள்ளைகளையே அடிப்பு, தன் பிள்ளைகளையே கொடூரமாய் நடத்துவது, கொடூரமான இருதயம் கொண்டு தன் குடும்பத்திற்கு விரோதமாக, தன் சொந்த மனைவி பிள்ளைகள், தன் சொந்த கணவருக்கு விரோதமாக எழும்புவது.
பிள்ளைகளின் அழிவை பார்க்க துடிப்பது. இவர்கள் எல்லாம் லேகியோன் பிசாசுகளால் கட்டப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகள், தன்னைத்தானே காயப்படுத்தக்கூடிய. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அந்த பிசாசை துரத்திட்டு அதை பன்றிக்குள்ள போ துரத்துறதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் ஓடி வர்றான். ஓடி வந்து, ஆண்டவரே உம்மை பின்பற்றி உங்கள் பின்னாடியே வந்துடுவேன் அப்படிங்கிறான். ஆனால் இயேசு சொன்னார், இல்லை இல்லை இல்லை, நீ போ, உன் இனத்தார் இடத்துக்கு போ, நீ அங்கே போய் சொல்லு, என்னை குறித்து சாட்சி சொல், சாட்சி சொல்லு. இயேசுவின் நாமத்தில் லேகியோன் பிசாசுகள் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு அது வெளியேறும். இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் சொல்றார், நீ சாட்சியாய் இருப்பாயா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கேட்க, நீ சாட்சியாக இருப்பியா? அதில் உன் கணவரை பிடித்த லேகியோன் பிசாசுகள் விலகும், உன் மனைவியை பிடித்த லேகியோன் பிசாசுகள் விலகும். உன் குடும்பத்தில் எப்போ பார்த்தா எரிச்சல். இந்த லேகியோன் பிசாசுகளுக்கு என்ன கேரக்டர் தெரியுமா? எரிச்சலும் கோபமும் பொறாமையும் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே எரிச்சலோடு இருப்பாங்க. யாரையாவது காயப்படுத்தணும், வார்த்தையில் காயப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. வார்த்தையில் காயப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். யாரையாவது வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காயப்படுத்தி பார்ப்பதில் அவங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இவர்களுக்குள் காணப்படுவதுதான் லேகியோன் பிசாசுகள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட லேகியோன் ஆவிகள், லேகியோன் பிசாசுகள் பிள்ளைகளின் சரீரத்துக்குள் காணப்படும் என்று சொன்னார். குடும்பத்திலேயோ குடும்ப நபர்களையோ சொல்லுங்க, அந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிங்க. ஒருவேளை உங்கள் கணவருக்குள்ள அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கலாம், உங்கள் மனைவிக்குள்ளே இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கலாம். இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு விடுதலை நிச்சயம். விடுதலை உண்டாகுங்க. உங்கள் பிள்ளைக்கு விடுதலை உண்டாகும், உங்கள் கணவருக்கு விடுதலை உண்டாகும், மனைவிக்கு விடுதலை உண்டாகும். தைரியமாய் நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிங்க. தேவ வல்லமை உங்கள் கணவரை தொடும், உங்கள் மனைவியை தொடும், உங்கள் பிள்ளைகளை தொடும். அற்புதம் இப்பொழுது உண்டாகும் இயேசுவின் நாமத்தினால. சபிக்கப்பட்ட அத்தனை பிசாசுகளும், லேகியோன் பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. I command in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் அக்கினியாய் வல்லமையாய் உங்க மேல அவர் ஊற்றப்படுகிறார். ஓ ரிபா கரதலவா ஷபல பரிகல தியாத்துனதபி. வல்லமை விளங்கட்டும், வல்லமை விளங்கட்டும், வல்லமை விளங்கட்டும், வல்லமை விளங்கட்டும். ரிமா கரதலவா ஷபல பரிகல தியாத்துனதபி. இந்த இரவு நேரத்தில் ஒரு விடுதலை, உன் பிள்ளைக்கு விடுதலை. ஹல்லேலூயா. தரித்திரத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறட்டும். ஹல்லேலூயா. பில்லி சூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள், மந்திரங்கள் எல்லாம் எல்லாம் எல்லாமே செயலற்று போகட்டும். நீண்ட நாள் ஹல்லேலூயா திருமண தடைகள் நீங்குகிறது, திருமண தடைகள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. திருமண தடைகள் விலகுகிறது உன்னை விட்டு. ஒரு சகோதரி, ஹல்லேலூயா, நீங்க கர்ப்பம் தரிக்க முடியாதபடிக்கு, கர்ப்பம் தரிக்க முடியாதபடிக்கு கன்சீவ் ஆகுறீங்க. ஆமாம், ஆனால் குழந்தை நிற்கலை, விழுந்துருது. பல வருஷங்களாக இதே வேதனையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு அடிக்கடி வலு சர்ப்பம் உங்கள் கண்களில் வருகிறது. அது மாத்திர பன்றிகள் உங்களை விரட்டுவது போல இருக்கிறது. ரீபா கரதலபா ஷிபிலியான் துனதுபி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் ஆவிகள், இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் உங்கள் வாழ்க்கையில் சந்ததிகள் உருவாகாதபடிக்கு, உங்கள் சந்ததிகளை சாப்பிடுகிற பிசாசுகள், ஹல்லேலூயா, குழந்தைகளை அழிக்கிற பிசாசுகள், ஹல்லேலூயா, வித்தை உருவாக விடாதபடிக்கு அதை சாப்பிடுகிற இந்த பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது உங்களை விட்டு விலக போகிறது. இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறீங்கன்னா சகோதரி, அப்படிப்பட்ட சகோதரி நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சர்ப்பம் உங்கள் கண்கள் அடிக்கடி வந்து நிற்கும். ஹல்லேலூயா. மகிமை இந்த நேரத்தில் உங்கள் மேலே இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகள், சர்ப்ப பிசாசு, வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு விலகட்டும். அவுட். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சர்ப்பத்தின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த இரவு நேரத்தில் அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற பொழுதே பொல்லாத பிசாசுகள், சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் விலகட்டும், வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். அவுட். பிள்ளையை விட்டு வெளியேறு, பிள்ளையை விட்டு வெளியேறு. கற்ப பையை விட்டு வெளியேறு, கற்ப பையை விட்டு வெளியேறு, கற்ப பையை விட்டு வெளியேறு, கற்ப பையை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். கற்ப பையை விட்டு வெளியேறு பிசாசை. அவுட். எல்லா அசுத்தாவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே விடுதலை. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. சபிக்கப்பட்ட ஆவிகள், சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இப்பொழுது செயலற்று போகிறது.
இனி உனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பாவத்தை விட முடியல. யாரோ ஒரு சகோதரி ஹல்லேலூயா பாவத்தில் சிக்கியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவத்தில் சிக்கியிருக்கிற உங்களுக்கு இந்த ஆவியானவர் இந்த நேரத்தில் பேச சொல்லுகிறேன். விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என்னை கழுவும், இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவும், எனக்கு உதவி செய்யும். விட முடியாத இந்த அசுத்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும், என்னை விடுவியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பாவத்தில் சகோதரி ஹல்லேலூயா நீங்கள் சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் சிக்கி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பிசாசு எப்படிப்பட்டவனா, அவன் தான் பாவம் செய்தது மாற்றம் கிடையாது, மற்றவர்களும் பாவம் செய்ய தூண்டுவானாம். அதாவது நான் சொல்ற காரியங்கள், உங்க நண்பர், உங்களுடைய சிநேகிதி, அவங்க பாவத்துக்குள்ள வாழ்ந்தது மாற்றம் கிடையாது, உங்களை பாவம் செய்ய வைத்திருக்கிறார்கள். அருவருப்பான பாவங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பொல்லாத அந்த லெஸ்பியன்கிற இந்த அருவருப்பான ஒரு கிரியை எனக்கு தேவன் இந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த பாவத்தில் சிக்கி இருக்கிற சகோதரியே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. உனக்குள்ள இருக்கிற இந்த பொல்லாத ஆவிகள், இந்த இச்சையின் ஆவிகள், அருவருப்பான கிரியைகள் இப்பொழுதே உன்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில். அருவருப்பான பிசாசை, ஹல்லேலூயா, மாம்ச இச்சையை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசை, பொல்லாத பிசாசை, ஹல்லேலூயா, விட முடியாத இந்த பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை உனக்கு இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் அத்தனை பிசாசுகளும் விலகட்டும். மகிமை உன் வீட்டை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் மகிமையான என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன், உன்மேல தெளிக்கிறேன். வேதம் சொல்லுகிற தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் அண்டை வந்து சேர்ந்தீர்கள். சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தத்தை பேசுகிற பொழுது சகோதரி, ஒருவர்கள் உங்களுக்கு உங்க காலில் அக்கினி பற்றி பிடிக்கிறது போல இருக்கு. பாருங்க, நான் இயேசுவின் ரத்தம் சொல்றேன், உங்க கால்கள் அக்கினி பற்றி பிடிக்கிறது போல இருக்குது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விடுதலை. உங்களுக்கு கால்களை சுற்றி இருக்கிற சர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். மீண்டும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். வீட்டின் நிலைக்காலில் பூசுகிறேன். இதை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளிலும் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. படகு வியாபாரம் பார்க்க, யாரை நீங்கள் மீன் பிடிக்கிற தொழில் பண்ணுறீங்க, படகு வச்சிருக்கிறீங்க, விசை படகு வச்சிருக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் வியாபாரத்தில் நஷ்டங்கள், ஆனால் இனி உயர்வு மேன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. விசேஷித்த விதமாக என் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த இயேசுங்கிற நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, உன் கணவர் மீட்கப்படுவார், உன் கணவர் மீட்கப்படுவார். மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கு அடிமையா இருக்கிற உன் கணவர் விடுதலை ஆவார் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமையோட கரம் இப்பொழுது இறங்குகிறது. உன் ஜெபத்தை என் இயேசு கேட்டாராம். ஹல்லேலூயா. உத்தரவு உன்னதத்திலிருந்து வருகிறது. உன் கணவர் விடுதலை ஆவார் இயேசுவின் நாமத்தினாலே. மகிமை இந்த நேரத்தில் அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, சபிக்கப்பட்ட அத்தனை கிரியைகள் வெளியேறட்டும். இருள் விலகி போடும். தெய்வ சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உண்டாகட்டும். இப்பொழுதும் அப்பா இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. பிளட் பிரஷர் நார்மலாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் நார்மலாகட்டும். அப்பா நார்மலாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். கேன்சர் வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். இரத்தத்தில் காணக்கூடிய ஹல்லேலூயா அணுக்கள், ஹல்லேலூயா, தேவையில்லாத கிரியைகள் எல்லாம் இப்பொழுது மாறுகிறது. என் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குகிறது. ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். அவர்தான் யூதா ராஜா சிங்கம். சொல்லி பாருங்க, யூதா கோத்திரத்து சிங்கம் அவர். ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்கும்படி அவர் கர்ஜிக்கிற சிங்கமாய் ஹல்லேலூயா உங்கள் வீட்டுக்குள்ள, உங்கள் அறைக்குள்ள அந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யூதா ராஜ சிங்கம் உங்கள் அறைக்குள்ள அவர் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும். நீண்ட நாள் தங்கியிருக்கிற பிசாசு, சரீரத்தில் நீண்ட நாள் தங்கியிருக்கிற ஆவி, ஹல்லேலூயா, நான் ஜெபிக்கிற அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்களை அலைக்கழிக்கிறது. நீண்ட நாளாக உனக்குள்ளே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். உங்ககிட்டே பிசாசு இந்த வார்த்தை அநேக முறை பேசி இருக்குது. நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொன்ன பிசாசு இப்பொழுது தானாக வெளியில் போகும். ஹல்லேலூயா.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானது உன்னை தொடுகிறது, உன் வீட்டுக்குள் அது இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் இருதயத்தை, உன் சுத்த இருதயத்தை என் கிறிஸ்து இயேசு கவனித்தபடினாலே என் தேவ ஆவியானவர் உன்மேல் அசைவாடுகிறார், உன்மேல் அசைவாடுகிறார். ரீமா காரதலபா ஷிபிலிபரி அக்கலதியான்னு சொன்னதுபி மகிமையானது இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வாழ்க்கையும் அப்பா சாட்சியுள்ள வாழ்க்கையாக இனி மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதய வலி, இருதயத்தில் காணக்கூடிய வலிகள் உங்களை விட்டு விலகுகிறது. ஒரு சகோதரருக்கு இருதய வலி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் வலி இப்பொழுது உங்களை விட்டு நீங்குகிறது. இருதயத்தில் காணக்கூடிய வலிகள் விலகுகிறது. ஹல்லேலூயா. சோல்டரில் காணக்கூடிய வலிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கைகள் அப்பா மரத்து போகிறது போல, அடிக்கடி உங்கள் கைகள் மரத்து போகிறது போல, ஹல்லேலூயா, உயிரற்றது போல, செயலற்றது போல அடிக்கடி இருக்கும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் சுகம். ஸ்கின் அலர்ஜியிலிருந்து சுகம். ஸ்கின் அலர்ஜியில் இருக்கிற உனக்கு சுகம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட வியாதி உன்னை விட்டு விலகுகிறது? கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் சுகம். சிலுவையில் அறையப்பட்ட அப்பா, சிலுவையில் அப்பா சரீரம் கிழிக்கப்பட்ட, பிக்கப்பட்ட, ஹல்லேலூயா, எங்களுக்காக மனுகுலத்துக்காக ஹல்லேலூயா பிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தில் உண்டான தழும்புகளால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். ராஜா, இந்த இரவு நேரத்திலும் அப்பா என்னோடு ஜெபித்த அப்பா, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் கட்டப்படட்டும். அளவில்லாத என் கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம். ஆமா ராஜேசப்பா, வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிறவர் ஐஸ்வர்யத்தின் தேவனப்பா நீங்க. ஆமாராஜா, குறைவுகளை நிறைவாக்குங்க. கடன் வாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை. ஆமாராஜேசப்பா, கட்ட முடியாத வீடு கட்டப்படும். சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் பெயரை ஆசீர்வதிக்கிறேன். உன்னதமானுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும். அவராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சாட்சிகளாய் நிறுத்துவீராக என்று சொல்லி உன்னதமானுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.